இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்சத்தினுள் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களால் விஜய பிரபஞ்ச பெருவெளியில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 443வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். சொல்லும் செயலும் ஒன்றாக அமையும் பொழுது நாம் இந்த வாழ்வின் புனிதத்தை, வாழ்வின் உன்னதத்தை கண்கூடாக காண இயலும். சொல்லொன்றும் செயலொன்றும் பிரியும் பொழுது நமது வாழ்வியல் யதார்த்தம் முடங்கி போவதை நம்மால் உணர இயலும். நாம் எவ்வகையில் நமது வாழ்வியல் வழிகளை செம்மைப்படுத்தி வருகின்றோம் என்பதற்கு ஆக சிறந்த சான்றாக சொல் செயல் வடிவம் பெறுகின்றதா என்பதை பொறுத்தே நமது வாழ்வின் அழகும் அதன் வீரியமும் தென்படும். அவ்வரிசையில் முதல் நாளாகிய இன்று பிரபஞ்ச ரகசிய விதிகள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி கவிஞர் தமிழரசி போஸ் அவர்கள் நம்மிடையே அற்புதமான சிறப்புரையை அடுத்த 50 நிமிடங்கள் வழங்க இருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் என்றென்றும் நம்மை கருணையுடன் கண்ணோக்குவதாகவும், அளப்பரிய அன்பினையும் அருளினையும் ஆற்றலையும் ஒவ்வொருவருக்கும் மழை போல பொழிவதையும் நாம் அறிகின்றோம். அந்த எண்ணத்தின் தீவிரத்தை பொறுத்து, நாம் எண்ணுகின்ற எண்ணத்தை பொறுத்து அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன. நமது எண்ணம், சொல், செயல் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இவை இருக்கின்றன. இத்தகையதோர் தாம் எழுதிய ஒரு புத்தகமாக இருக்கக்கூடியது பிரபஞ்ச ரகசிய விதி என்பது அன்பு அக்கா அவர்கள் எழுதி கொண்டிருக்கும் புத்தகம். அது மட்டுமல்லாமல் கடந்த 5ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடியவர்கள் இன்று நம்மிடையே பிறந்த நாள் சிறப்புரையாகவும் இன்றைய நிகழ்வினை நம்மிடையே வழங்குவதற்கு வெகு ஆவலுடன் நமது எளிய அழைப்பினை ஏற்று இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட அன்பு அக்கா தமிழரசி போஸ் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் பிரபஞ்ச ரகசிய விதி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பிரபஞ்ச ரகசிய விதி கொண்டு செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வின் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. பேரன்பு வணக்கம். இனிய வணக்கங்கள். பேசுறது கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பின்னாடி
இரைச்சல் மட்டும் வருது. நிசப்தமான இடமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி. பேரன்பு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. சரித்திரம் படைப்போம் தளத்தில் இந்த அற்புதமான காலை பொழுதில் நம்மை அழைத்து நமக்கான அருமையான தலைப்பையும் கொடுத்த தம்பி ஆரோக்கிய பிரீட்டோ மற்றும் அனைத்து சொல்லரங்க உறவுகளுக்கும் கொடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பித்து, பிரபஞ்சம் என்னும் இந்த இறை பேராற்றல் எந்தெந்த வகைகள் எல்லாம் எப்படியெல்லாம் நம்மை படைத்து நம்மை காத்து நமக்கான எல்லையற்ற வாழ்வியல் நன்மைகளை செய்து வருகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் பெருமகிழ்ச்சியும். நம்ம எல்லாருமே பிரபஞ்சம் பிரபஞ்சம் நிறைய பேரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். யூனிவர்ஸ், பிரபஞ்சம் என்பது அண்ட சராசரத்தின் ஒரு ஒட்டுமொத்த இந்த இந்த படைப்பின் அத்தனை சக்தியையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம். நமது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நாம் எத்தனை முயன்றாலும் புரிந்து கொள்ள இயலாத ஒரு பேர் ஆற்றல் படைப்பு என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னா நிச்சயமா படைத்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தே ஆக வேண்டும். இத்தனை உயிர், எத்தனை கோடி கோடி புழு பூச்சி தாவரம் செடி கொடி மரம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூத சக்தி நவகோள் சொல்றோம். இத்தனையும் உள்ளடக்கி அத்தனைக்குமான ஒரு வாழ்வியல் ஆதாரமாக இருக்கிற அததான் நம்ம பிரபஞ்சம் அப்படின்றோம். அதை நடத்தி செல்லக்கூடிய ஒரு பெரும் கருணை ஒரு படைப்பின் மூலம் நிச்சயமாக இருக்கிறது. அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அதை இறைவன் சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்றான், இயேசுன்னு சொல்லலாம், கர்த்தான்னு சொல்லலாம், சிவம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனா படைப்பின் மூலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கிறது. அது இருக்கிறதுனாலதான் இங்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. அத படைச்சு ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு அற்புதமான ஒரு நிலை உருவாக்கி தந்திருக்குது இந்த பிரபஞ்சம். நாம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை. நாம் பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை. மரங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ளது போலவே நமக்கும் இங்கே உரிமைகள் உள்ளன. புரிந்தாலும் புரியாவிட்டாலும் பிரபஞ்சம் தன் விதிப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு டிசிட்டரெட்டான ஒரு கவிதை சொல்லுது. நம்ம இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அற்புதமான படைப்பு நம்ம அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா அது ஒரு புரிதல் நமக்கு போதும். நம்ம அந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அது அத்தனையுமான எல்லா விஷயமும் நமக்குள்ளேயும் இருக்கிறது. அதனாலதான் நம்மளும் ஒரு குட்டி பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த பிரபஞ்ச ரகசிய விதி அப்படிங்கிற இந்த புத்தகம் எழுத காரணம், நம்ம பிரபஞ்சம்னு ஒரு குழு வாட்ஸ்அப்ல வச்சிருக்கோம். அந்த குழுவுல ஒரு 150 பேரு ஆகச்சிறந்த ஒரு அற்புதத்தை உணரக்கூடிய தன்மையில இருக்கிறவங்களை இணைச்சு நம்ம கோவிட் சமயத்துல ஆரம்பிச்சோம் 2020. இப்ப கடந்த 4 ஆண்டுகளாக அந்த குழு அற்புதமாக பயணிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு 50 பேராவது அதுல நல்ல ஒரு விழிப்பு தன்மை அடைஞ்சிருக்காங்க. அதுல ஆனந்தமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, உற்சாகமா செயல்படுறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு பெரும் மகிழ்ச்சி. அப்படி அவங்களுக்காக எழுதப்பட்ட சில விதிகளை தான் நம்ம தொகுத்து ஒரு 70 விதிகளை நம்ம இந்த புத்தகத்துல கொண்டு வந்திருக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் இந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை. இங்க இந்த படைப்பின் மூலத்துல இருந்து நம்ம பெற்றவர்கள் வழியாக நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்.
அதான் அப்ப நம்ம இங்க நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விருந்தாளி. எப்படி வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு போறோமோ, ஒரு 3 நாள் புக் பண்ணியிருக்கோம். அங்க இருக்க எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். எதுக்கும் நமக்கு அனுபவ பாத்தியதை மட்டும் தான் உண்டு. அந்த 3 நாளைக்கு அந்த கட்டில் நம்மளோடது, அந்த சோபா நம்மளோடது, அங்க இருக்க எல்லாமே நம்மளோடது. அங்க டிவி இருந்தா நம்மளோடது, ஏசி அந்த ரூம் எல்லாமே நம்மளோட ரூம். அது மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சத்துல நம்ம இப்ப இருக்க வாழ்க்கையும். எப்படி 3 நாள் கழிச்சு வெக்கேட் பண்றோமோ, அது மாரி நம்ம 1 நாள் இந்த பூமிய விட்டு வெக்கேட் பண்ண போறோம். அதுக்குள்ளர இந்த இருத்தல் அப்படிங்கிற இந்த வாழ்வியல் சில நுட்பங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை போராட்டமா இல்லாம, ஒரு பூந்தோட்டமா, அழகா, அற்புதமா, ஆனந்தமா, ஆரோக்கியமா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு எவ்வளவோ வருஷங்கள ஒரு 18 வருடங்கள பல குருமார்களிடம் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள எல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்துல நம்ம கொடுத்திருக்கிறோம். அந்த புத்தகம் வெகு விரைவில் வெளியிட வர காத்திருக்கிறது. இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரை கற்றுக்கொண்ட அத்தன நல்ல விஷயங்களையும் நம்ம எல்லாருக்கும் குடுக்கணும். நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன், நான் உற்சாகமா செயல்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அத அத பார்த்து மற்ற உயிர்களும் அந்த ஆனந்தமும், அந்த உற்சாகமும் கிடைக்கணும். வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. கொண்டாடி மகிழ்றதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம இந்த பிரபஞ்சத்துல ஒரு செல்ல குழந்தை. இறைவனின் படைப்புல அற்புதம் நம்ம அப்படின்றத உணர்ந்துட்டோம்னா, நம்மளும் இங்க ஒரு விருந்தாளி தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா, யார் கூடயும் போட்டி மனப்பான்மையோ, பொறாம மனப்பான்மையோ கொள்ளாம, நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு, நம்ம மனச நம்ம ஆனந்தமா வச்சுக்கிட்டு செயல்பட முடியும். நம்ம வாழ்க்கைய கொண்டாடி தீர்த்துறணும் அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க நம்மளோட உண்மையான நோக்கம். இதுல நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்க போற விஷயங்கள், இந்த பிரபஞ்சம் வந்து நம்மள அவ்வளவு அழகா படைச்சிருக்குது. நம்மள போல ஒரு படைப்பு நிச்சயமா கிடையவே கிடையாது. இப்ப எல்லா காக்கா, ஆடு, மாடு எல்லாத்தையுமே வந்து காக்கா எல்லாம் மொத்தமா வந்தா, "நேத்து வந்த காக்கா இதுதானா? இந்த காக்காய்க்கு பேர் வச்சிட முடியுமா? அத அடையாளப்படுத்திக்க முடியுமா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கே ஒரு கன்ஃப்யூஸ் ஆயிரும். குழப்பம் வந்துரும். அதே சமயத்துல நமக்கு ஒரு அடையாளத்த குடுத்து, இவங்க தான் இவங்க. ஆரோக்கிய பிரீட்டானா இவர்தான். விஜய்னா இவர்தான். அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசினா இவங்க தான் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு, இந்த கண்ணு மாதிரி ஒரு கண்ணு கிடையாது. இந்த மூக்கு மாதிரி ஒரு மூக்கு இல்ல. இந்த கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை இல்ல. இந்த தலைமுடி மாதிரி இன்னொரு தலைமுடி கிடையாது. அப்படின்னு ஒவ்வொரு கோடிக்கணக்கான பேருக்கும் கோடிக்கணக்கான டிசைன் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கிற அந்த பிரபஞ்சம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு ஒரு எல்லையற்ற தன்மை கொண்ட ஒரு படைப்பு நம்ம. அந்த படைப்பின் மூலத்திலிருந்து வந்த அற்புதம் நம்ம அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா, அதுவே மாபெரும் ஒரு சத்தியமா நம்ம வாழ்க்கையில நிக்கும். நம்மள போல ஒரு இத்தன கோடி பேர படைச்சு, இத்தன கோடி பேருக்கும் ஒரு அடையாளம் குடுத்து, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், அந்த படைப்பின் ஆற்றம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தனி பிறவி. தனியா, தனி ஒருவனா நிக்கிறோம். அவ்வளவு அற்புதமான அதான் சொல்லுவாங்க, ஔவையார் சொல்ற மாரி, "கூன் குருடு செவிடு நீக்கி பிறந்திருக்கிறோம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்கிறோம்." அப்படிங்கிறத எவ்வளவு அழகா இந்த மனிதராய் பிறப்பதற்கு அப்படி ஒரு ஆற்றல் நமக்குள்ளார வாங்கி வந்திருக்கிறோம். இது ஒரு தவம் இந்த வாழ்க்கை. நம்ம வாங்கி இந்த பூமியில வாழ வந்திருக்கிறது ஒரு வரம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மகாராஜா, ஒரு மகாராணி. நம்மள போல இன்னொருத்தவங்க கிடையாது. அதனாலதான் நம்ம ரேகை இன்னொருத்தரோட ஒத்து போகாதனாலமா ஆதார் கார்டு, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல முடி வச்சு பார்க்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு யூனிக். நம்ம ஒரு இந்த பிரபஞ்சத்தோட மகாராணி, மகாராஜா அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம யாரோடையும் நம்மள வந்து ஒப்பிடுதல் பண்ணிக்கிறவே மாட்டோம். இந்த ஒப்பிடுதல் பண்ணிக்கிற இந்த கம்பேர் பண்ணிக்கிறதுல தான் நமக்குள்ளார பிரச்சனைகளே எழுது. அதுல தான் நமக்குள்ளார வந்து உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை இது 2க்கும் நடுவுல தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனால் படைத்தவனின் படைப்பு மூலம் நம்மள உயர்வோ, தாழ்வோ இல்லாம அற்புதமா படைச்சிருக்கு. இந்த கண்ணு மாதிரி இன்னொரு கண் கிடையாது.
இந்த மூக்கு மாதிரி இன்னொரு மூக்கு இல்ல. இந்த உதடுகள் மாதிரி, இந்த காதுகள் மாதிரி, இந்த பல்வரிசை மாதிரி, இந்த முகத்தோற்றம் மாதிரி, இந்த உடலமைப்பு மாதிரி இன்னொரு படைப்பு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அற்புதம் நம்ம அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணுங்க. அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற இந்த எல்லா சோசியல் மீடியா அத்தனையும் நம்ம கையில இருக்குது. நம்மளால நெனச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கை சூழல்ல நம்மள நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோம். நெறைய கேட்கிறோம், நெறைய பார்க்கிறோம். ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைய ரொம்ப ஷார்ட்டா ஒரு மாரி இருக்குன்றதையே புரிஞ்சுக்காம அவ்வளவு பார்க்கிறோம். யாரு வெற்றியாளரா இருக்காங்கன்னா, யாரு அத செயல்படுத்துறாங்களோ, பார்க்கிறதையும், கேட்கிறதையும் உணர்வுக்குள்ள கொண்டு போயி உணர்தலா மாற்றி அதை செயல்படுத்துறாங்களோ, அவங்கெல்லாம் வெற்றியாளரா இருக்காங்க. ஒரு உதாரணத்திற்கு பெண்கள் வந்து செவ்வாய், வெள்ளி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும்னு நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது மாரி ஆண்கள் வந்து புதனும், சனி நீராடுன்னு சனிக்கிழமையும் இருக்கு. ஆனா, அதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அது எத்தன பேர் செயல்படுத்துறோம்? யாரு செயல்படுத்துறாங்களோ அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. அதே மாதிரிதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். எத்தன பேருக்கு இத்தன எண்ணம் நமக்குள்ள வந்து போகுதுன்னு தெரியுது? எத்தன பேர் அத குறிப்பெடுத்து வச்சிருக்கிறோம்? எத்தன பேரு அத வந்து செயல்படுத்துறோம்? கெட்ட எண்ணம் வரும்போது நீ கெட்ட எண்ணத்துக்குள்ள இருக்கிற. நல்ல எண்ணம் வரும்போது நீ நல்ல எண்ணத்துக்குள்ள இருக்கிறன்னு எத்தன பேருக்கு நம்ம புரியுது? நம்மள பத்தியே நம்ம புரிஞ்சுக்கலையே! இததான் உணர்வா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்ச ரகசிய விதிகள் புத்தகத்தோட நோக்கம். இந்த பிரபஞ்சம் நம்மள இவ்வளவு ஒரு அற்புதமா படைச்சிருக்குன்னா, தயவு செய்து கண்ணாடி முன்னாடி நின்னு உங்கள நீங்களே ரசிங்க. நீங்க சொல்லுங்க, "நீ இந்த பிரபஞ்சத்தின் உன்னதமான படைப்பு. நீங்க வந்து ஒரு அற்புதமான செல்ல குழந்தையா உலாவிட்டு போக இந்த பூமிக்கு நீ ஒரு சுற்றுலா வந்திருக்கிற ஒரு அற்புதமான விருந்தாளி, ஒரு பயணி" அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்னுக்குங்க. உங்க கண்ண, காத, மூக்க, கை கால்கள எல்லாத்தையும் தடவி பாருங்க. உங்கள நீங்களே கன்னத்த பிடிச்சு முத்தம் கொஞ்சிக்கங்க. "அடி செல்லம், இவ்வளவு அழகா படைச்சு இந்த பிரபஞ்சத்துல நீ வாழ வந்திருக்கிற அற்புதமான படைப்புன்னு" உங்கள நீங்களே ஒரு கண்ணாடி தியானத்த பண்ணுங்க. நிச்சயமா. நீங்க ஆனந்தமா இருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆனந்தம் மட்டும் தான் நம்மள பிரபஞ்சம் வேண்டுவது நம்மளோட ஆனந்தம் மட்டும் தான். இந்த பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய சில வழிகள் என்னன்னா, நம்ம எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகள் மூலம் நம்ம இந்த பிரபஞ்சத்த வந்து தொடர்பு கொள்றோம். அதாவது தாட்ஸ், வேர்ட்ஸ், ஃபீலிங்ஸ் இந்த 3 விஷயத்துல தான் நம்ம வந்து அதாவது பிரபஞ்சத்த வந்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய வழிகளா இருக்குது. இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க. "எண்ணம் போல் வாழ்க்கை, நினைப்பே பொழப்பு" அப்படின்னு அழகா சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம எத விதைக்கிறோமோ அதத்தான் அறுப்போம். "வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்." அதாவது நீ நல்ல செயல் செய்யும்போது உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். அதேதான் கெட்ட செயல்களுக்கான பலனும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால அந்த எண்ணங்கள எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்? எண்ணங்கள் எல்லாருக்கும் வருது. அது மாரி ஒரு நாளைக்கு 60,000 எண்ணம் நமக்குள்ளார வந்து போறதா அ ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. அவ்வளவு எண்ணங்களும் நமக்குள்ள வந்து போய்க்கிட்டு இருக்குது. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 எண்ணங்கள் நமக்குள்ளார தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அந்த எண்ணம். சில எண்ணங்கள நம்மளா பிடிச்சு வச்சுக்கிறோம். அது உறவு சார்ந்த சில நெருக்கத்துல இருக்க உறவுகளுக்குள்ளார நம்ம சிக்கி அந்த எண்ணங்கள வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம். இப்ப இந்த எண்ணங்கள் 2 வகையா இருக்குது. ஒண்ணு நேர்மறை எண்ணம், இன்னொன்னு வந்து எதிர்மறை எண்ணம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இந்த நேர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது நம்ம அன்பு, கருணை, பாசம், நேசம், காதல், நல்ல இரக்க குணம் இப்படி இப்படி தன்மைகள்ல அழகா, அன்பா அப்படிங்கும்போதே அவ்வளவு ஆனந்தமான ஒரு உணர்வு நிலைக்கு போறோம். எதிர்மறை அப்படின்னு சொல்லும்போது பயம், கவலை, வருத்தம், கோபம், பொறாமை, போட்டி மனப்பான்மைகளுக்குள்ளர இருக்கிறோம். இது சொல்லும் போதே நமக்கே ஒரு வெறுப்புணர்வு வரும். அங்க ஒரு விருப்பம் நேர்மறை தன்மைகள்ல ஒரு விருப்பம் வரும். எதிர்மறை தன்மைகள்ல ஒரு வெறுப்பு வரும். இந்த 2யும் தான் நமக்கு வந்து மகாபாரதம் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துரியோதனன்னு ஒருத்தர் தனியா கிடையாதுங்க.
தர்மர்ன்னு ஒருத்தர் தனியா கிடையாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளர நடக்கிற இந்த நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களுக்கான யுத்தம் தான் அந்த குருட்சேத்திர யுத்தம். நம்மளும் ஒவ்வொரு நாளும் குருட்சேத்திர யுத்தத்துல தான் இருக்கிறோம். இந்த நேர்மறையும் எதிர்மறையும், அதாவது நேர்மறை என்று சொல்லக்கூடிய தர்மன் வழியும், எதிர்மறை என்று சொல்லக்கூடிய துரியோதன வழியும் மோதிக்கொள்கிறது. இந்த இரண்டும் மோதும் பொழுது அங்கு ஒரு யுத்தம் நடக்கிறது. அதுதான் இந்த குருட்சேத்திர யுத்தம். இந்த யுத்தத்துல எதிர்மறை நம்மள ரொம்ப தாக்கும். நம்மள கோபமும், போட்டியும், பொறாமையும், பயமும், கவலையும், வருத்தமும், இது எல்லாமே துச்சாதனன், சகுனி, நல்லதும் கூட அங்க போயிடுச்சுன்னா, கர்ணன் போயிட்டாரு. நல்லதா இருந்தவர் கூட அங்க எதிர்மறைக்கு போகும் பொழுது, அங்கு அந்த நல்லதும் கெட்டதாக மாறிவிடும். அப்படி அப்படி நிக்குது அங்க எதிர்மறையில. நேர்மறையில இங்க தர்மன், நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த சைடுல நிக்குது அழகா. அதனால நல்ல விஷயங்கள் நிக்கும்போது அங்க படைப்பின் மூலமான அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அங்க தேரோட்டுறதற்கு வந்துடுறாரு. அர்ஜுனனோட தேரோட்டி அவன் நின்றாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நல்லதின் பக்கம் நிற்கும் போது எத்தனையோ சோதனைகள் வந்தாலும், எத்தனையோ வேதனைகள் வந்தாலும், அத்தனையும் தாண்டி அதை கரை சேர்க்கக்கூடிய உங்களை அந்த அதுல வச்சு தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான தேரோட உங்களை செலுத்தக்கூடிய சாரதியாக, பார்த்தனுக்கு மட்டும் அவர் சாரதி அல்ல, நம்மளது எண்ணங்களின் சாரதியாக அந்த எண்ணங்கள் எல்லாம் அழிச்சு, எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து, நேர்மறை தன்மைகள்ல அந்த பெரும் கருணையிலும் பேரன்பிலும் நம்மளை நிறுத்தி அந்த இறைவனோட சக்தி நம்மள அந்த படைப்பின் மூலம் பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறது தாங்க இங்க மகாபாரதத்தோட சின்ன கான்செப்ட். சின்ன கான்செப்ட்னு சொல்லக்கூடாது, பெரிய மகத்துவம் நிறைந்த ஒரு தன்மை நமக்குள்ளரையும் நாளும் நடக்கிறது. இந்த எதிர்மறையில இருந்து நம்ம விலகி வந்துட்டோம்னா நிச்சயமா நமக்கு இறைவனோட சக்தி நம்மளை பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆணுக்கு பின்னாடி அஷ்டதிக் பாலகர்கள்ன்ற 8 பேரு இருப்பாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் சப்தகன்னியர் அப்படிங்கிற 7 பேரு இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ததாஸ்து சொல்றதுதான். அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. இவங்க எங்க இருப்பாங்கன்னா, தோள்பட்டைகள்ல, இரு தோள் வலதுபுறம் இடதுபுறம் இருக்க தோள்கள்ல இருப்பாங்க அப்படின்னு எங்க அப்பத்தாங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. அஷ்டதிக் பாலகர்கள் 8 பேரும், பெண்களுக்கு சப்தகன்னியர்கள் 7 பேரும் நின்று ததாஸ்து அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம எண்ணங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கோப மனநிலையில இருக்கோம், கோபத்துல வார்த்தைகளை விடுறோம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆகட்டும்னு அவங்க சொல்லுவாங்க. அது அப்படியே ஆகட்டும், அதுவே தொடர்ந்து அதிகரிக்கும். இதே நல்லதை நம்ம பேசும்போது, நல்லதை நம்ம சொல்லும் போது, நல்லதை நினைக்கும் போது, அப்பயும் அவங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அது பல மடங்கு பெருகி வரும். அதனாலதான் இந்த எண்ணங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கிற விஷயம், இந்த வார்த்தை தாங்க வாழ்க்கை. இந்த நாக்கு, இந்த வாய் உணவு உண்பதற்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நல்லத பேசுறதுக்கு இந்த நாக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த நாக்குல இருந்து நல்லது மட்டும்தான் வரணும், நல்ல வார்த்தைகள் வரணும், நல்ல வாழ்த்துக்கள் வரணும், நல்ல பாராட்டுக்கள் வரணும் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த நாக்கை கவனிச்சு பார்த்தீங்களா, எப்பவுமே ஒரு நீர்த்தன்மையோட இருக்குது பாத்தீங்களா? சிவன் வடிவத்துல நீ நாக்க ஒரு நல்ல விரிச்சு வச்சு கண்ணாடியில பாருங்க. அதனோட வடிவம் என்ன மாதிரி இருக்கு? கவுத்தி வைக்கப்பட்ட ஒரு சிவன் வடிவத்துல, லிங்க வடிவத்துலதான் அந்த நாக்கு இருக்கு. எப்பொழுதும் சிவன் மேல ஒரு தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். மேல ஒரு கலசத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அது கங்கை நீர் அவருக்கு பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு குளுமை இருக்கும். அது மாதிரி இந்த நாக்கும் நல்ல வாய்க்குள்ளர ஒரு ஈரத்தன்மைக்குள்ளதான் இருக்குது. இந்த ஈரம் இந்த நாக்குக்கு ஏன், இந்த கண்ணுக்கு ஏன் இந்த ஈரம், இந்த நாக்குக்கு ஏன் இந்த ஈரம் அப்படின்னா, அதை பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல கருணை அப்படிங்கிற ஈரம் இருக்கணும்.
இந்த நாக்குல அந்த ஈரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகள்ல தான் இந்த வாழ்க்கை இருக்குது. நம்ம நம்ம இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுவர் போலவும், நம்ம தூக்கி எறியிற எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே ஒரு பந்து போலவும் செயல்படுது. இத நம்ம தூக்கி எறியிறோம் அந்த செவத்துல. பந்து எங்கெங்க வரும்? நம்மகிட்ட தான் வரும். நம்ம போடுறதத்தான் நம்ம பிடிக்க போறோம். அப்படின்னும்போது நம்ம கொடுக்கிற வார்த்தைகள், நம்ம குடுக்கிற எண்ணங்கள், நம்ம குடுக்கிற செயல்கள் எல்லாமே நன்மையின் பொருட்டு அமையும்போது, இந்த பிரபஞ்சம் அதை நமக்கு பல மடங்கு திருப்பி தருதுங்க. அப்ப நம்ம வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல வார்த்தைகள், இந்த வாய் நன்மைய பேசுவதற்கு, பாராட்டுறதுக்கு, நல்ல பாராட்டுங்க. மனம் நிறைந்து பாராட்டுங்க. சக பணியாளர்களோட, சக உறவுகளோட, மனைவி கிட்ட சாப்பிட்டீங்கன்னா, "நல்லா இருக்குமா அந்த சாப்பாடு?" "தான் இதழென்ற தீம்புளிப்பாகர் இனிதன கணவன் உண்ணலின்" அப்படின்னு புறநானூறு சொல்லுதுங்க. நான் அந்த புகையில வாடி, நான் புளிய கரைச்சு வச்ச அந்த புளிக்குழம்ப என் கணவன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நான் அந்த புகையில வடிச்ச கண்ணீரெல்லாம் பறந்து போயி, அவர் சொன்ன அந்த நல்லா இருக்குன்ற வார்த்தை, அது இனிது எனக்கு என் கணவன் உண்ணும்போது, அந்த நான் பட்ட அந்த இதெல்லாம் பறந்து போய் எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி எழுதுன்னு ஒரு புறநானூற்று செவி பாடுகிறாள் என்றால், அப்ப அந்த கணவனோட பாராட்டு, அந்த அங்கீகாரம் எவ்வளவு முக்கியன்றத புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து அது பெண்களா இருந்தாலும், ஆண்கள பாராட்டுங்க. "ஏங்க நீங்க நல்லா பண்றீங்கங்க. என்னைய ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க. என்னைய நல்லா பாதுகாத்துக்கிறீங்க. நீங்க இருக்கிறதுனால நான் தைரியமா, அதாவது என்னோட அடித்தளமா நீங்க இருக்கிறீங்க." அப்படின்னு ஆணவோ, பெண்ணவோ, குழந்தைங்களையோ கொண்டாடி, பாராட்டி மகிழ்ந்தீங்கன்னா, அந்த எல்லா உறவுகளும் அற்புதமா அப்படியே சுழல ஆரம்பிக்குங்க. அந்த நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தையவே நான் அடிக்கடி தம்பிகிட்ட சொல்லுவேன். ஆட்டு. பார் என்பது உலகம். இத ஆட்டி வைக்கக்கூடிய, அதாவது இந்த பாறவே ஆட்டி வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னும்போது, இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய விஷயம் இந்த பாராட்டு. அத எல்லாரையும் பாராட்டிட வேண்டியதுதானே. சக உதவியாளர்கள, சக பணியாளர்கள, சக உறவுகள நம்ம பாராட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகளில் நம்ம வாழ்க்கைய வடிவமைச்சுக்குருவோம். அழகான வார்த்தைகள கொடுப்போம். ஏன்னா பிரபஞ்சத்துல நம்ம எத கொடுக்கின்றோமோ, அதைத்தான் நம்ம பெறுகின்றோம். அதனாலதான் பிரபஞ்சத்தோட முதல் விதியா நம்ம எழுதியிருக்கதே, கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும். அப்படிங்கிற விஷயத்தான். எல்லாரும் கேட்குறாங்க, "என்னங்க கொடுங்க, கொடுங்கன்னு சொல்றீங்க. எதங்க கொடுக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. எத கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு சர்ச்சையே உருவாகுது. எத கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுக்க இருக்குது? நாங்க எதங்க கொடுக்க அப்படின்னா, குடுக்குறதுன்னா எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, கத்த கத்தையா பணத்த தூக்கி குடுக்குறது தான் கொடுக்குறது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் அப்பா அழகா திருமந்திரத்துல அழகான விளக்கம் கொடுத்திருக்காங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் உணவில் ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இன்னுரை தானே அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது அதாவது நீங்க காலை பொழுதுல அழகா வீட்டுல விளக்கேத்தி, வா வாசனையான அந்த சாம்பிராணியோ, பத்தியோ கமழும் பொழுது, அந்த இல்லமே அப்படியே ஒரு சுபிட்சமா மலரும். வாசனை மலர்களால் அலங்கரித்து, இறைவனுக்கு முதல்ல நீங்க ஒளி தீபத்த காமிச்சு, அந்த ஒளியா நம்ம வாழ்க்கை அமையணும். அந்த அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்ம வாழ்க்கையில மலரணும்னு ஒளியேத்தி, வீடெல்லாம் மணக்க மணக்க நம்ம வச்சிருக்கும் பொழுது, நம்மளோட இந்த உடம்புங்கிற ஆலயம் அவ்வளோ அழகா அத அப்படியே கொண்டாடி மகிழுங்க. எல்லாமே நம்ம செய்யற எல்லாமே நமக்காக தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த ஐம்புலனுக்கான இந்த விஷயத்த நம்ம திருப்திகரமா பண்ணும் பொழுது, அந்த வீட்டுல சரி, நம்ம இந்த உடம்புலயும் சரி, அவ்வளவு அற்புதமான மாற்றங்கள் நிகழும். வீட்டுல விளக்கேற்றி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு, இறைவனுக்கு முதல்ல ஒரு சமர்ப்பணம். அது என்னவா இருக்கலாம்? இறைவனுக்கு ஒரு பச்சிலை. அது சிவனுக்கு ஒரு வில்வமா இருக்கலாம். பெருமாளுக்கு ஒரு துளசியா இருக்கலாம். விநாயகருக்கு ஒரு அருகம்புல்லா இருக்கலாம். சக்திக்கு ஒரு வேப்ப இலையா இருக்கலாம். ஏதோ ஒரு பச்சிலைய சமர்ப்பணம் பண்ணி, நம்ம உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி, ஒரு பஞ்ச பாத்திரத்துல ஒரு தண்ணி, ஒரு பச்சை கற்பூரம் போட்டு வைக்கும் பொழுது,
அது இறைவனுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. அத கொடுக்கலாம். 2வது பசுவிற்கு ஒரு வாயுரை தானே. ஏதாவது ஒரு உயிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு உணவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவ நம்ம எடுத்துக்குவோம். தயவு செய்து அது எறும்புக்கு சர்க்கரையா இருக்கலாம். ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுறதா இருக்கலாம். காக்கைக்கு உணவு வைப்பதா இருக்கலாம். குருவி காக்கைகளுக்கு நீர் வைப்பதாக இருக்கலாம். செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதாக இருக்கலாம். மரம் செடி கொடிகளை வளர்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றுவதாக இருக்கலாம். நம்மை பெற்றவர்கள், நம் கணவரை பெற்றவர்கள் அப்படின்னு நம்மளோட மாமியார், மாமனார், நம்ம உறவுகளுக்கு நம்ம உணவு கொடுப்பதா இருக்கலாம். அல்லது முகம் தெரியாத ஏதாவது ஒரு பசியில வாடுற ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு உணவு கொடுப்போம் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமா பண்ணிக்கலாம். தயவு செய்து இந்த உணவுன்றது சாதாரணமான விஷயமா இல்ல. நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம், பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த பசின்ற உணர்வு அவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். அந்த கொடுமைய சரி பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அந்த உணவுக்கு இருக்கு. அதையும் நம்ம உணர்வா அந்த உணவ கொடுக்கும்போது, அத பெறுகிற முகங்களும் சரி, அத பெற்றுக்கொள்கின்ற அந்த உள்ளங்களும் சரி, அவ்வளவு ஒரு ஆனந்தத்த பகிரும்போது, அது பிரபஞ்சத்துல பதிவாகி, அந்த கொடுப்பவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையா, அத பல மடங்கா கொண்டு வந்து அந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப நம்ம ஏதாவது ஒரு உயிருக்கு, பசுவுக்கு ஒரு வாயுரை. எங்கேயாவது பசுவ பார்த்தீங்கன்னா, ஒரு அகத்திக்கீரையோ, ஒரு புல்லோ, ஏதோ ஒரு விஷயத்த அந்த பசுவிற்கான உணவு, ஏதாவது ஒரு உயிருக்கு நான் இன்னைக்கு நன்மை செஞ்சிருக்கேன். நான் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. காலையில இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. நான் இந்த எந்த உயிருக்காவது இன்னைக்கு நான் நன்மை செஞ்சிருக்கலாம். சரி இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வார்த்தைகள் மூலம் வாழ்த்தலாம். வார்த்தைகள் மூலம் சந்தோஷத்த கொடுக்கலாம். யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானே. இனிமையான உரையை மற்ற ஒரு உயிருக்கு நம்ம வழங்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும். மகிழ்வித்தால் தான் நீ மகிழ முடியும். நீ எதை விதைக்கிறையோ அதைத்தான் நீ அறுவடை செய்வ. அப்படி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப நம்மளோட எண்ணங்கள்ல கொடுக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட செயல்களை கொடுக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட வார்த்தைகளை யாவருக்குமாம் இன்னுரை ஒரு உயிருக்கு ஒரு இனிமையான உரையை. இப்ப உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க போன்ல பேசுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட வாழ்க்கை சூழல் ரொம்ப இதா இருக்கு. ஏய் இதெல்லாம் ஒரு மேட்டரா இல்ல. இது மாதிரி நான் எவ்வளவோ விஷயங்கள் பார்த்திருக்கேன். எனக்கெல்லாம் சரியா இருக்கு. எனக்கு சரியாயிடுச்சுன்னா நிச்சயமா உனக்கும் சரியாகும். நீ தைரியமா இரு. உனக்கு நல்லபடியா வேலை கிடைக்கும். உன் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடியும். உன்னால வீடு கட்ட முடியும். நீ கார் வாங்கிருவ. நீயும் அற்புதமா வாழ்வ. உன் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிற. நல்லா இருக்க. இப்படி இனிமையா அவங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு வார்த்தைய ஒரு உயிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது செய்யுங்க அப்படின்னு நம்ம எல்லாம் மன்றாடி கேட்டுக்கிறோம். இததான் நம்ம திருமூலர் அப்பா எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி ஔவையார் தாயாரும் என்ன சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க. அறம் செய்யின்னு அவங்க சொல்லல. மித்த எல்லாத்தையுமே செய் அப்படின்னு சொன்னவங்க அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. இததான் வள்ளுவர் அப்பா என்ன சொன்னாங்க, ஈத்துவக்கும் இன்பம், அதாவது கொடுப்பதே இன்பம் அப்படிங்கிறத வள்ளுவர் அப்பா சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சதுன்னா நம்மளோட வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும் தன்மையில மாத்திக்கிறும் போது அழகா நம்ம கிட்ட அது வந்து பல மடங்கா நம்ம கொடுத்தது எல்லாம், நாம் செய்தது எல்லாம், நம்ம நம்ம பண்ண நற்காரியங்கள் எல்லாம் நமக்கே பல மடங்கு திரும்பி வரக்கூடிய அதிசயமும் பிரமிக்கத்தக்க அற்புதங்களும் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. மழை பெய்யுற மாதிரி தாங்க எல்லா விஷயமும் எல்லாருக்கும் நிச்சயமா இறை பேராற்றல் வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த உணர்தல் உள்ளவங்க, அந்த புரிதல் உள்ளவங்க அழகாக்கிக்கிறாங்க. மழைய பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள ஓடி ஒளியறவங்களும் இருக்காங்க. கதவை திறந்துட்டு வெளியில வந்து நனையறவங்களும் இருக்காங்க. மழை தீ அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுறாங்க. இல்ல மழை பூமியில இருந்து வந்த ஒரு வானத்தில் இருந்து வந்த நம்மளை குளிர்விக்க வந்திருக்கிற ஒரு வரம். அந்த வரத்தை நான் விடமாட்டேன் வாங்கிக்கிறேன்னு வெளியில ஓடி வந்து குளிச்சு அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால தயவு செய்து நம்ம என்ன செய்யணும், நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோட நம்ம மாற ஆரம்பிக்கணும். நம்ம இப்ப வந்து எண்ணங்கள் மூலம், வார்த்தைகள் மூலம்,
உணர்வு பூர்வமா எப்படி இருக்கணும்னு அடுத்த பிரபஞ்ச ரகசிய விதிகள்ல 3வது விதியான உணர்தல். உணர்தல் தான் நம்மகிட்ட கொஞ்சம் சரியான முறையில அத எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்தையும் நம்ம உணர்வு பூர்வமா அணுகணும். இந்த உணர்வுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சந்தோஷ உணர்வு, 2வது நன்றி உணர்வு. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளோட இசைக்கு தாலாட்டுற மாதிரி, நம்மளோட இசையோட சேர்ந்து சுரம் சேர்ந்து நம்மள மகிழ்விக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆஹா! நான் உன்னைய படைச்சு நான் இங்க அனுப்பியிருக்கிறது இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்காக மட்டும்தான். அந்த சந்தோஷத்தோட நீ இருக்கிறியே ராஜாத்தி, நீ இருக்கிறியே ராஜா, உனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உனக்கு இன்னும் பல மடங்கு மகிழ்ச்சியையும், ஆனந்தத்தையும் நான் தர்றேன்னு வழங்கிக்கிட்டு இருக்குது. அதனால ரொம்ப எப்பவுமே சந்தோஷம் தவறும்போது டக்குன்னு நம்மளோட மனநிலைய மாத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்குதான் ஒரு குருநாதர் சொல்லுவாரு, ரப்பர் பேண்ட கையில போட்டுக்கிற மாதிரி, ரப்பர் பேண்ட டக்குன்னு அடிச்சு சட்டுன்னு விட்டோம்னா, அது வந்து நம்ம மேலேயே சுர்ருன்னு படும் இல்லையா? அப்ப நம்ம கெட்ட எண்ணத்துல இருக்கோம். டக்குன்னு அதுலருந்து வெளிய வந்துரணும் அப்படின்னு நமக்கு நம்மளே கண்டிஷன் போட்டுக்கிற மாதிரி. வெளிய வந்துரணும். ஸ்கிப் குடுக்குறது அது மாதிரி தான். நம்ம எப்படி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு 1, 4, 3, 2, 1 ஸ்கிப் ஆட் குடுத்துடுறோம் இல்லையா? அது மாரி இந்த கெட்ட எண்ணங்கள் வரும்போது ஸ்கிப் ஆட் குடுத்து விட்டுறணும். இந்த 2 டெக்னிக்க யூஸ் பண்ணோம்னா, கெட்டதுல இருந்து டக்குன்னு துரியோதனன்ல இருந்து நான் தர்மனுக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு வந்துரணும். சந்தோஷ உணர்வுக்காக தான் என்னைய இறை பேராற்றல் படைச்சு அனுப்பிச்சிருக்கு. நான் இங்க வருத்தப்படுறதுக்கோ, சோகப்படுறதுக்கோ இதுல என்னன்னா வருத்தமும், சோகமும் பட்டுக்கங்க. அத பத்தி தப்பே கிடையாது. ஆனா படுத்தா என்ன ஆகுது? கோபமோ, வருத்தமோ, பொறாமையோ, போட்டி உணர்வோ இருக்கும்போது, அத பல மடங்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா, நான் அப்ப சந்தோஷத்தையும், இன்பத்தையும், கருணையையும், நல்ல விஷயங்களையும், நல்ல எண்ணத்தையும் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா, அத பல மடங்கு எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும்ன்ற மாபெரும் ரகசியத்த நம்ம புரிஞ்சுட்டோம்னா, நம்ம எத கொடுக்கிறோமோ, அத பல மடங்கு பெறுறோம் அப்படிங்கிற ரகசியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து சந்தோஷமா மட்டும் தான் இருப்போங்க. நம்ம இங்க ஒரு விருந்தாளி, நம்ம இங்க ஒரு செல்ல குழந்தை, நான் அந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை, நான் அந்த பிரபஞ்சத்துக்கு வாழ வந்திருக்கிறேன். இந்த பூமி எனக்கு ஒரு அனுபவ பாத்தியை. இதுல இருக்க எல்லா உறவுகளும் என்னோடதுதான். இங்க இருக்கிற ஒரு 10, 50 பேர் மட்டும் என்னோடவங்க இல்ல. இந்த 500 பேர தாண்டி, 5000 பேர தாண்டி, 5,00,000 பேர தாண்டி, 5,00,00,000 பேர தாண்டி, இந்த அண்ட சராசரமே எனக்காக மட்டும் தான் இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கு. நான் வாழ்றதுக்காக தான் வகை செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, நம்மளால சந்தோஷமா மட்டும் தானே இருக்க முடியும். சில பேர் எனக்கு என்ன இருக்கு? என்ன குடுத்திருக்கு? என்ன குடுத்திருக்குன்னு கேட்குறாங்க. எவ்ளோ குடுத்திருக்கு? ரசிக்கிறதுக்கும், ருசிக்கிறதுக்கும், பார்க்கிறதுக்கும், கேட்கிறதுக்கும், அடடா! எவ்ளோ ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு புரிஞ்சுட்டோம்னா, ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்க மட்டும் வந்திருக்கோம்னா, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிரலாம். இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நன்றி உணர்வு. நன்றி அப்படின்னு ஒற்றை வார்த்தையில கடந்து போற விஷயமோ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாக்குல வச்சுட்டு போற விஷயமோ கிடையாதுங்க இது. இது ஒரு உணர்வு. இப்ப அத ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னோட தோழி என்கிட்ட வந்து ஒரு புடவை குடுக்குறா. பிறந்த நாள் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவைய எனக்கு அன்பின் பரிசா அவ எனக்கு குடுக்குறா அப்படின்னா, நான் அந்த புடவைய வாங்கி, "ஓ! குடுத்துருக்கியா? கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி அப்படியே வச்சுடுறேன். அடுத்த தடவ அடுத்த ஒரு தீபாவளி வருது. "இந்தா நான் உனக்கு போனேன். உனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தான்னு" குடுக்குறா. அப்பயும் நான் வாங்கி கமுக்கமா வச்சிருக்கிறேன். வச்சுட்டு ஒண்ணும் சொல்லல நானு. 3வது தடவ அவ எனக்கு புடவை எடுத்துட்டு வந்து தருவாளா? யோசித்து பாருங்க. இதே நானு முதல் தடவ அவ எனக்கு புடவை எட்டு வந்து குடுத்தோன்ன, ஆஹா! நீ வந்து என்ன மதிச்சு, என்னோட பிறந்த நாளுக்காக, உன்னோட அன்ப வெளிக்காட்டிக்கிறதுக்காக எனக்கு ஒரு புடவை எடுத்து வந்து குடுத்துருக்கியே! என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு! உனக்கு எவ்வளவு நன்றிய நான் சமர்ப்பிக்கிறது. அவ்வளவு நன்றி உனக்கு. கோடான கோடி நன்றி. என்ன இந்த உயிர மதிச்சு ஒரு சக உயிர் ஒரு பரிச கொண்டு வந்து குடுக்குதுன்னா, நான் எவ்வளவு அகமகிழ்ந்து போனேன் தெரியுமா? உன்னோட புடவை நீ கொடுத்த பரிச தான் நான் கட்டுனேன். அப்படின்னு அத ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு, அவங்களுக்கு நன்றிய பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவங்க அடுத்தடுத்து அவங்க நமக்கான அந்த நன்றியோட வெளிப்படுதல், அடுத்தடுத்த பரிசுகளா அவங்களுக்கு வந்து குமியுங்க. கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஆஹா! அவளுக்கு கொடுத்தா அவ சந்தோஷப்படுவா. அவ நமக்கு நன்றியோட இருக்கிறா. அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள பதிஞ்சிரும். நெறைய குடுப்பாங்க, நெறைய குடுப்பாங்க. இதே மாதிரி தான் பிரபஞ்சம் செயல்படுது. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? நமக்கு உணவு, உடை, உறைவிடம், உறவுகள், எத்தன சக்தி, பஞ்சபூத சக்தி.
அவ்வளவு ஒரு சக்தி நம்மளை சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியாத படைப்பின் மூலம் நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆனந்தமா வாழ வைக்கிறதாக எவ்வளவு விஷயங்கள். நமக்கான பெற்றவர்கள், நமக்கான உடன்பிறப்புகள், நமக்கான நண்பர்கள், நமக்கான சக உதவியாளர்கள், பணியாளர்கள், எவ்வளவு பேரை நம்மளை சுத்தி சுத்தி நம்ம பாதுகாப்பா கொடுத்துருக்கு. நம்ம ஆனா அதுக்கு நன்றியோட இருக்கிறோமா? அதுதான் அங்க முக்கியமான விஷயம். உனங்க நன்றி சொல்றதுக்கு சில பேருக்கு கூச்சம் வந்துருது. தயவு செய்து கூச்சம் தவிர்த்துட்டு நன்றிய பகிரங்கமா வெளிப்படுத்துங்க. உங்களோட உணர்வா வெளிப்படுத்துங்க. அத ஒரு வார்த்தையா, ஒரு சாப்பிடுறீங்க, ஒரு ஹோட்டல் போறீங்க, சாப்பிடுறீங்க, அழகா சர்வ் பண்றாங்க, நல்லா பரிமாறுறாங்க அப்படின்னா கூப்ட்டு அவங்களுக்கு பணத்தால மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் இல்லங்க. பணத்தையும் நல்லா கொடுங்க. கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும். நீங்க ரூ. 10 குடுத்தா அவர் என்ன பிரியாணியா வாங்கி சாப்பிட போறாரு? ரூ. 20 குடுத்தா அவர் என்ன பெசன்ட் நகர் பீச் பக்கத்துல ஒரு பிளாட் வாங்கி வாழ போறாரா? இல்லங்க. நல்லா குடுங்க. நல்ல அர்ச்சகர்களுக்கு தட்டுல குடுங்க. அந்த விசில் அடிச்சுட்டே வர்றாரு இல்லையா? நம்ம கார் பார்க் பண்றதுக்கு. அவருக்கு எல்லாருக்கும் குடுங்களேன். கொடுக்க 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 நமக்கு கொடுக்கப்படும்ன்ற ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தாராளமா குடுங்க. 50 குடுங்க, 100 குடுங்க. நல்லா குடுங்க. ஏன்னா நம்ம குடுக்குறது நம்ம பெறப்போறோம். விதைக்கிறோங்க. நம்ம நல்ல விஷயங்கள விதைக்கிறோம். இத பணமா பார்க்காம, அவரோட கண்ண பார்த்து, அவர் கையில ஒரு 50ஓ, 100ஓ குடுத்துட்டு, ரொம்ப நல்லா சர்வ் பண்ணீங்க. இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா, இவ்வளவு ஒரு ஆனந்தமா அ நாங்க அத அனுபவிச்சதே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு தாயின் பரிவோட நீங்க எங்களுக்கு பரிமாறியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சகோதரா! அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடும் பொழுது, அந்த உயிர் எதுக்க இருக்கிற அந்த உயிர் அப்படியே நெகிழ்ச்சியில அப்படியே தன்னை மறந்து வழியும் பாருங்க. அந்த இடத்துல தாங்க இறைவன் இருக்கிறார். வேற எங்க இருக்கிறார்ன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு ஆட்டோல போறோம். அந்த ஆட்டோ டிரைவர்ட்ட இறங்கும்போது அழகா எங்கள கொண்டு வந்து விட்டீங்க. ரொம்ப அற்புதமா, பாதுகாப்பா எங்கள கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. நீங்க அவர்ட்ட பேரமே பேசவே வேண்டியதில்ல. 100க்கு 200 கூட கொடுத்து, அவர்கிட்ட அவர் கண்ண பார்த்து, அவர ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப பாதுகாப்பா கொண்டு வந்து விட்டீங்க தம்பி. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நல்லது தம்பி. இப்படி வார்த்தைகள நம்ம பயன்படுத்தும்போது, அடுத்த தடவ அந்த ஆட்டோல திரும்பி போகும்போது, "அக்கா வாங்க, 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 வாங்க." அடுத்த தடவ அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடும்போது நமக்கான டேபிள் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அ நெறைய பதார்த்தங்கள் நமக்காக வந்துகிட்டே இருக்கும். இந்த இத டேஸ்ட் பண்ணி பாருங்க இன்னைக்கு போட்டிருக்கோம். இந்த கேசரிய சாப்பிட்டு பாருங்க. இந்த பாயாசம் எல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப பிரபஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்வா நீங்க பார்க்க முடியும் அத. நன்றி உணர்வோட வெளிக்காட்டுதல், வெளிப்படுத்துதல் அவ்வளவு ஒரு அற்புதங்கள செய்யும். இப்படி ஒரு பிரமிப்புகள நமக்கு கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நன்றி உணர்வு ரொம்ப 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 முக்கியம். பக்கத்து வீட்டுக்காரவங்களோட, எதிர்த்த வீட்டுக்காரங்ககிட்ட சண்டை சச்சரவெல்லாம் இல்லாம, ரொம்ப ஆனந்தமா எல்லார்கிட்டயும் நன்றியோட, எல்லார்கிட்டயும் நன்மைகள விதைச்சுக்கிட்டு, ரொம்ப அற்புதமா வாழலாங்க. ஒரு ரொம்ப எளிமையா இருக்கவங்கட்ட நட்பு பாராட்டி பாருங்க. ஒரு காய்கறி விக்கிறவங்க, பூ விக்கிறவங்க, வடை விக்கிறவங்க, குப்பைய எடுத்துட்டு போறவங்க, இவங்க எல்லார்ட்டயுமே அ நம்ம வந்து அவங்க எல்லாரையுமே எளக்காரமா பார்க்காம, அவங்க கிட்ட அன்பா உட்கார்ந்து, இந்த காய்கறி வியாபாரத்துல உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? இதுல எதுவும் இருக்குதா? அவங்க கிட்ட தான் நம்ம பேரமெல்லாம் பேசுறோம். தயவு செய்து பேரம் பேசுறத விட்டுருவோம். ஏன்னா நம்ம பேரம் பேசிக்கிட்டே இருக்கோம்னா, நமக்கும் பேரம் பேசிட்டே இருக்கும் பிரபஞ்சம். ஏன்னா நம்ம எத குடுக்குறோம்? பேரத்த குடுக்குறோம். பேரத்த தானே பெறுவோம். எல்லா விஷயத்திலயும் நம்ம எத கொடுக்குறோம் நம்மள நம்மளே கேட்டுக்கங்க. தயவு செய்து நம்ம தான் நம்ம இருப்பு தான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம இல்லைன்னா எதுவுமே இல்ல. நம்ம இருக்கிறது தான் இங்க முக்கியம். நம்ம இந்த பூமிக்கு ஒரு செல்ல குழந்தையா அனுபவ பாத்தியத்துக்கு வந்திருக்கோன்றத புரிஞ்சுட்டோம்னா, எந்த உறவோடையும் நம்மளால இணக்கமா போயிற முடியுங்க. அது நம்ம வந்து ஒரு கடமையா பார்க்காதீங்க எல்லா விஷயத்தையும். தயவு செய்து எல்லாத்தையும் நன்றியோட பாருங்க. ஒவ்வொரு ஜீவனும் நமக்காக தான். நமக்காக படைக்கப்பட்டது தான். நம்மளோட குழந்தையா இருக்கட்டும், நம்மளோட பெத்தவங்களா இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட பாதுகாப்பு. நமக்காக எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல யாருமற்று, வீடற்று, விதியற்று படுத்திருக்கவங்களுக்கு மத்தியில, நம்ம இத்தன பேரோட இவ்ளோ பாதுகாப்பா, இவ்ளோ ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே! இத விட நமக்கு என்ன வேணும்? எவ்ளோ ஆனந்தமா இருக்கிறோம். எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம். இவ்வளோ ஒரு அடித்தளம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம சந்தோஷமா தான் இருக்க முடியும். நம்மளோட நன்றியோட தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதனால தயவு செய்து எதிர்ப்படுகின்ற ஒவ்வொரு ஜீவனுக்கும் நன்றிய வெளிப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு
நாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எழுதுவோம். நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 நன்றியவாவது வெளிப்படுத்துவோம். இப்ப நம்மலாம் வந்து ஒரு 500 நன்றிய வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம் அப்படின்னா, நம்ம நன்றி நம்மள பல மடங்கு நமக்கு வந்து பலவிதமான விஷயங்கள நமக்கு கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். தயவு செய்து நன்றிய வெளிப்படுத்துங்க. சாதாரண எளிய மனிதர்களிடம் நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்துவோம். எல்லார்கிட்டயும் நன்றிய வெளிப்படுத்துவோம். நம்ம எத கொடுக்கிறோமோ, அத பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்த தயவு செய்து புரிஞ்சுக்கிருவோம். அதனால அறம் செய்ய விரும்புவோம். எல்லா உயிர்களுக்குமான நன்மைகள நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நிச்சயமா அந்த நன்மை நமக்கு பல மடங்கா பெருகி வரும். இப்ப நம்ம ஒரு டிப்ஸ் குடுக்குறதுனாலயோ, ஒரு நல்ல இன்னுரைகள் தர்றதுனாலயோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளையும் அறியாமல் நம்மளோட அந்த எதிர்மறை சக்திகள அடைச்சு வெளிய அடிச்சு துவைச்சு துவசம் பண்ணக்கூடிய ஒரு பேராற்றல் நம்ம கண்ணுக்கு தெரியாம அங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்படின்றதெல்லாம் ஆஹ் அந்த ரிஷி மூலம் நமக்கு தெரியாத பட்சத்துல அந்த கர்ம வினைகள் எல்லாம் கரையக்கூடிய தன்மைகள் நம்மளையும் அறியாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நன்மையின் பொருட்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிற பொழுது நிச்சயமா நமக்கு நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால தயவு செய்து ஒவ்வொரு உயிரையும் வாழ்த்தக்கூடிய மனநிலைக்கும் மாறிடுவோம். அதுக்காக தான் வேதாத்ரி அப்பா வந்து வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அற்புதமான ஒரு மகா மந்திரத்தை கொடுத்திருக்காங்க. வள்ளலார் அப்பா எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படின்னு. நம்ம இன்பம் ஃபவுண்டேஷனோட நோக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுதான் அததான் அறம் செய்ய விரும்புராஜா அப்படின்னு அவை தாயார் சொன்னாங்க. ஈத்துவக்கும் இன்பம் காணுன்னு வள்ளுவர் அப்பா சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்த்துக்களை பல மடங்கு குடுத்துக்கிட்டே வருவோம். நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நீ நல்லா இரு ராஜா. நீ நிச்சயமா நல்லா இருப்ப ராஜா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும். தைரியமா போ. உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படின்ற இன்னுரைகளை தயவு செய்து வழங்குவோம். அது மாதிரி சக உயிர்களை நேசிப்போம். சக உயிர்களை பாராட்டுவோம். சக உயிர்களுக்கான நன்றியை தெரிவிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகான இந்த அற்புதமான காலை பொழுத இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இந்த சரித்திரம் படைப்போம் நிச்சயமா எல்லாரையும் சரித்திரம் படைக்க வைக்குது. தம்பி ஆரோக்கிய பிரீட்டாவோட அந்த ஆனந்தமான உரை, அவரோட அந்த குரல் வளம் ரொம்ப ரொம்ப ஒரு நேர்த்தியா இத்தனை பேருக்கான அங்கீகாரத்தை இந்த தளம் கொடுக்குது அப்படிங்கிறத மனசுல வச்சு அவங்க ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் இப்ப எங்க கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் இனி கேட்க போகிற அத்தனை உறவுகளுக்கும் நம்ம வந்து பேரன்பையும் பெரும் கருணையும் அந்த எல்லாம் வல்ல ஏக இறை பேராற்றல் உங்க வாழ்க்கையில அன்பு, அமைதி, இன்பம், செல்வம், சகல ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களையும் பொங்கி பெருக செய்யட்டும். நிச்சயமாக பொங்கி பெருக செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்ல நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ந்த புகழ், உன்னத நாணம் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பாதங்களை பணிந்து உங்கள் அத்தனை பேருக்குமான கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்து விடைபெறுகின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவாய நம. நன்றிங்க அன்பு அக்கா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை பிரபஞ்ச ரகசிய விதி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. தங்களது எண்ணங்கள் ஏற்றங்கள் என்றென்றும் நிறைந்த ஒரு வாழ்வினை பரிசளித்திடவும், அது மட்டுமல்லாமல் மன வலிமை, மனபலம், மன அமைதியோடு இந்த வாழ்வியல் சூழல்களை தெளிவான கண்ணோட்டத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய வல்லமையையும் என்றென்றும் பெற்று மகிழ்ந்திட இறை பேராற்றலிடம் சிறப்பாக பிரார்த்திக்கின்றோம். உங்களது வாழ்வின் வழித்தடங்கள் ஒவ்வொன்றும் தடம் பதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழலாக அந்த தடம் மற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான வாழ்வியலை போதிக்கக்கூடிய ஒன்றாக என்றென்றும் இருந்து வருகின்றது. இன்னும் சிறப்பான தங்களது பணிகள் தொடர அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம்.
அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று பிரபஞ்ச ரகசிய விதி என்ற அற்புதமான தலைப்பில் கவிஞர் தமிழரசி போஸ் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் அன்பு அண்ணன் ஆர்.பி. விஜய் அவர்கள் தமது பிறந்தநாள் சிறப்புரையாக சொல் செயல் உன்னதம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஒரு சிறப்புரையை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இன்று பிரபஞ்ச ரகசிய விதி என்ற அற்புதமான தலைப்பில் படைப்பின் அனைத்து சக்திகளையும் இந்த பிரபஞ்சம் தன்னகத்தே உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. அது அறிவிற்கு அப்பாற்பட்ட எல்லைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. படைப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது படைத்தவன் என்பவன் நிச்சயமாக இருக்கின்றான் என்பது நமக்கே நமக்கான புரிதல். அது மட்டுமல்லாமல் ஒரு கவிதை அழகாக சொல்கின்றது, பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தைகள் நாம். ஆம், இந்த பிரபஞ்சத்தின் அற்புதமான படைப்பு நாம். பிரபஞ்ச விதி படி இந்த உலகம் அழகாக இயங்கி வருகின்றது என்று அன்பு சகோதரி அவர்கள் சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் கண், காது, மூக்கு என ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்துவம் நிறைந்ததாக இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளும் படைக்கப்பட்டுள்ளதை தமது சிறப்புரை வாயிலாக எடுத்துரைத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்ச பேராற்றலின் எல்லையற்ற மூலத்தின் அற்புத அதிசயமான படைப்பு நாம் என்பதையும், நமக்குள் இருக்கக்கூடிய பற்றினால் நம்முள் விளையக்கூடிய எண்ணங்களுள் பலவற்றை நம்மிடையே நாம் பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குறித்தும், நம்மிடையே இருக்கக்கூடிய எண்ணங்கள் நேர்மறை எதிர்மறை என்று 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அன்பு, கருணை, நேசம், பாசம் என்ற நேர்மறை எண்ண தொகுப்பும், பயம், கவலை, வருத்தம், போட்டி மனப்பான்மை என்ற எதிர்மறை எண்ண தொகுப்பும் நம்மிடையே இருக்கின்றது. இந்த நேர்மறை எண்ண தொகுப்பிற்கும் எதிர்மறை எண்ண தொகுப்பிற்கும் அன்றாடம் குருஷேத்திர போர் நடக்கின்றது. நம்முள் எந்த எண்ணம் நிறைந்திருக்கின்றதோ அந்த எண்ணம் நமக்குள் தீவிரம் பெறுவதை நம்மால் உணர இயலும். அதே நேரத்தில் எதிர்மறை எண்ணங்களின் தாக்கமும் நேர்மறை எண்ணங்களின் தாக்கமும் நம்முள் நிறைய நிறைய அலைமோதுவதையும் நம்மால் உணர இயலும் என்பதை தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு எதிர்மறை எண்ணங்களின் தொகுப்பை நாம் கடக்கும் பொழுதும் கடவுளின் சக்தி நம்மோடு இணைந்து பயணிப்பதையும், நாம் கரம் கோர்த்து இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு நடைபயில்வதையும் உணர இயலும் என்பதை தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த வானத்து கோடான கோடி தேவ தூதர்களும் ததாஸ்து என்று நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கும் பரிசளிப்பதை உணர இயலும். அதாவது அப்படியே ஆகட்டும் என்பதே அதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த எண்ணத்தை விதைக்கிறோம், எந்த சொல்லை விதைக்கிறோம், எதை நாம் அறுவடை செய்கின்றோம் என்பது இதனை பொறுத்தே அமைகிறது என்பதை வெகு அற்புதமாக குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல்
நமது நாக்கு நல் வாக்கை பகிரும் பொழுது நல் வாழ்க்கை நம்மை நோக்கி வந்தடையும் என்பதையும், மனம் நிறைந்து ஒவ்வொருவரையும் பாராட்டும் பொழுது, மற்றவர்களை கௌரவிக்கும் பொழுது, இந்த வாழ்வு அழகான ஒரு வாழ்வாக மாறிப்போவதையும், அர்த்தமுள்ள ஒன்றாக பரிணமிப்பதையும் உணர இயலும் என்பதையும், ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் ஒவ்வொருவரையும் மனதார பாராட்டிக் கொள்ள வேண்டும். இந்த பார் என்ற உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த பாராட்டிற்குள் ஒளிந்துள்ளது என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக தமது பார்வையாக பதிவிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்ச பேராற்றல் கொடுப்பது அனைத்தையும் திரும்ப நமக்கே பரிசளிக்கின்றது. நாம் எதை கொடுக்கின்றோமோ அதையே பெறுகின்றோம் என்பதும், கொடுப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற விதியினை மையப்படுத்தியே இவை அனைத்தும் நிகழ்வதாக வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். மேலும் திருமூலர் அவர்களின் பாடலை நமக்குள் நினைவுபடுத்தி, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று வெகு சிறப்பாக அந்த பாடல் வரிகளோடு, இறைவருக்கு ஒரு பச்சிலை படைப்பது போல, பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் வழங்குவதை போல, உண்ணும்போது மற்றவருக்கு ஒரு கைப்பிடியாவது உணவை பகிர்ந்து அளிப்பது போல, அடுத்தவர்களுக்கு இன்சொல் என்னும் ஒரு உரையினை நாம் வழங்கும்போது இறைவனை வணங்குவதற்கு சமம் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் நன்றி உணர்வோடு உணர்வு பூர்வமாக நாம் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் சிறப்பாக குறிப்பிட்டார். உணர்வுகளில் சந்தோஷ உணர்வு, நன்றி உணர்வு, இந்த இரண்டையும் நாம் நிறைவாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதையும் தமது உரை வாயிலாக குறிப்பிட்டார். ரப்பர் எவ்வாறு நாம் இழுக்கும் பொழுது மீண்டும் கையை தாக்குகின்றதோ, அதுபோலதான் நாம் கொடுப்பது ஒவ்வொன்றும் மீண்டும் நம்மை வந்தடைகின்றது. வலியை கொடுக்கின்றோமா, சந்தோஷத்தை கொடுக்கின்றோமா, நன்றியை கொடுக்கின்றோமா என்பது நமக்கான சிந்தனைக்களமாக என்றும் இருக்கின்றது. பிறந்தநாள் பரிசாக ஒவ்வொரு வருடமும் தோழி பிறந்தநாள் புடவையை பரிசளிக்கும் பொழுது, நன்றி பகிரும் பொழுது, அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய மரியாதையாகவும், மீண்டும் அது நம்மை வந்தடையக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். படைப்பின் மூலம் என்றென்றும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்றது. நன்றியை பகிரங்கமாக உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துங்கள் என்பதையும், மற்றவரின் நிகழ்ச்சியில் இறைவனை நாம் காண முடியும் என்பதற்கு அற்புதமான உதாரணமாக ஓட்டுநருக்கு நன்றி பகிர்தல், உணவக ஊழியர்களுக்கு நன்றி பகிர்தல் ஆகியவற்றை அற்புதமான எடுத்துக்காட்டாக வழங்கினார்கள். ஆம், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50 நன்றிகளையாவது அடுத்தவரோடு பகிருங்கள். இந்த பிரபஞ்ச பேராற்றலின் மையத்தினை, இணைப்பினை, பாராட்டினை ஒவ்வொன்றையும் பரிசாக அன்றாடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த பிரபஞ்ச ரகசிய விதி குறித்த அற்புதமான சிறப்புரையை வழங்கிய அன்பு அக்கா தமிழரசி போஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, நமது தளத்தில் அவர் ஆற்றிய முதல் சிறப்புரை நிச்சயமாக பலருக்கு பயனுள்ள விதமாக அமைந்திருக்கும் என்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இப்பொழுது முதன்மை கருத்தினை வழங்கிடவும், நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்மா ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க.
சொன்னாங்க. அதே போல சொல்றதுமே வந்து எந்த அளவுக்கு சொற்கள் அப்படிங்கிறத சரியா கையாளணுமோ, எவ்வளவு இனிமையாக சொல்ல முடியுமோ அதையும் வந்து சொன்னாங்க. ஏன்னா எந்தெந்த விஷயங்களுமே நம்ம கிட்ட எது எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறதும், நம்ம யார் அப்படிங்கிறத உணருங்கிறதும் நிறைய வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டாங்க. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்குதும் சரி, இங்க இருக்க எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலையே நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய ஒரு அருமை தெரியற மாதிரி இருந்தது. அதே போல எண்ணங்கள் பற்றிய விளக்கம், நேர்மறை எதிர்மறை எண்ணங்களுடைய விளைவுகள் பற்றிய விளக்கங்களும் ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. அதே போல நம்ம சொற்கள் அப்படிங்கறது வந்து சும்மா நான் சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிறது இல்ல, அது எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில தசாஸ் அந்த அந்த வார்த்தை எனக்கு சரியா தெரியல. நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும்னு நம்ம கூட இருக்க அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் எத்தனை உயிருக்கு வந்து நம்ம உதவணும் அப்படின்னு வந்து நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா இது நம்ம நினைச்சு பார்த்தோம்னாவே நம்மளுடைய கவுண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதும் சரி, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நம்மளை உணர்த்திக்கணுங்கிறதும் புரியும். அதே போல நம்ம எல்லாருமே யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா அப்படிங்கிறதும் சரி, அதே போல நம்ம பூக்கடை வச்சிருக்காங்க, அதே போல காய்கறி கொண்டு வரவங்க அவங்க கிட்ட தான் பேரம் பேசணும் அப்படிங்கிறதும், அவங்க கிட்ட தான் நம்ம எப்படி பேசணுங்கிறதுக்கும் அவங்க எடுத்துக்காட்டா சொன்னாங்க. அதே போல நம்மளுக்கு அந்த தோழி அவங்க புடவை வச்சு ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. நம்மளுக்கு எத்தனையோ வந்து தினத்திக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு 2 நம்மளே அப்படிதான் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம்னா, 3வது தடவை எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னா நம்மளுக்கு கொடுக்கணும்னே நம்மளுக்கு ஒரு இதே வராது. அதே போலதான் பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய மகாசக்தி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு மூச்சு காற்றுல இருந்து நம்ம உடல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமே ஆரோக்கியம் அப்படிங்கிறதோட அருமை தெரியும்னா ஒரு சின்ன கையில ஒரு காயம் பட்டா கூட அது வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா ஒரு குளிக்கலையும் சரி, ஏதாவது மறுபடியும் எல்லா வேலை செய்யலையும் அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சின்ன விஷயமா இருந்தாலே அவ்வளவு தொந்தரவு செய்யல. நம்மளுடைய உடல் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய ஒரு மகா சக்தியும் மகா ஒரு அதிசயத்தையும் கொடுத்து அதை ஒவ்வொன்றுக்கும் தேவையானது நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றியா இருக்கணுங்கிறதும், இன்னுரை அப்படிங்கிறத பத்தி திருமூலர் சொன்ன வார்த்தைகளை பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல நம்ம எல்லாமே வந்து இப்போ ஒரு பேச்சுக்காக ஒரு 50 நன்றி சொல்லணும் அப்படிங்கறனால ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு நன்றி இதற்கு நன்றின்னு நம்ம சொன்னோம்னா அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து உண்மை சொல்லணும்னா ஒருத்தங்க பேசுற வார்த்தையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்மளாம் பெரிய ஆளுங்க. சும்மா வாய் பேச்சுக்கு சொல்றதும் சரி, அந்த உணர்வு மூலமா சொல்றதும் அந்த உணர்வு வந்து சீக்கிரம் நம்ம கிட்ட வந்து உணர்த்தப்படும். அதே போலதான் நம்மளே இப்படி இருக்கையில நம்மளை படைத்த இறைவன் எவ்வளவு அறிவாகவும் சரி எந்த அளவுக்கு ஒரு உணர்தலோடும் புரிதலோட இருப்பாங்கிறதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து இங்க சொல்லப்படுறது எல்லாமே நன்றி சொல்லுங்கன்னா அந்த நன்றியை உணர்ந்து சொல்லணும். அதே போல சந்தோஷமாக இருங்கன்னா சும்மா வாய்க்காக சிரிக்கிறதுல முழுசான உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வோட இருக்கணும். உதவி செய்யுங்க அப்படின்னா, ஐயோ இங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன எத்தனை உயிருக்குன்னு கவுண்டிங்கா இன்னைக்கு ஒரு 5 பேருக்கு எப்படியோ உதவி செஞ்சிடறோம். சாமி கவுண்டிங் ஆயிருச்சு அப்படிங்கிறது இல்ல. நம்ம எங்கெங்க எந்தெந்த தேவை வந்து எந்தெந்த உயிருக்கு இருக்கோ, அந்தந்த தேவைய பொறுத்து வந்து உதவி செய்யறது தான் ஒரு பெரிய உதவியா இருக்கும். நம்ம செய்யறவங்களுக்கு வந்து அது சின்ன சில உதவிகளாக தெரியும். ஆனா அது வாங்குறவங்களுக்கு வந்து அது எப்பவுமே நினைச்சு பார்க்கிற மாதிரி பெரிய விஷயமாக இருக்கும். இது போல இன்னைக்கு ரொம்ப அழகா அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. வாழ்க்கையில நம்ம சொல்ற சொற்களாகட்டும், எண்ணங்களாகட்டும், செயல்களாகட்டும், உணர்வுகளாகட்டும் இது எல்லாத்துலயுமே நேர்மறையும் சரி, அந்த கொடுத்தலும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது பிரபஞ்ச சக்தி நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போயிரும். நம்மள மட்டும் இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களையும் வந்து கூட்டிட்டு போயிரும். அதுக்கும் அழகா சொன்னாங்க. அந்த கொரோனா பீரியட்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து ஒரே எண்ணமுடைய இருக்கவங்க வந்து தொடர்ந்து பகிர்ந்துட்டு நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இது போலதான் நம்ம ஒத்தனவை ஒத்தவையே ஈர்க்குங்கிற மாதிரி நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களை வந்து நம்ம ஈர்த்துக்கிட்டே போவோம். அதுக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் குறை கண்டுபிடிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்து அதுவும் சொன்னாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம குறையே கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற குறை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட இருக்க நிறை தெரியாது. அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லப்போனா ஒவ்வொரு எண்ணங்களிலும், சொல்லிலும், செயலிலும் மாற்றம் ஏற்படணும்னு ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றி அம்மா. வணக்கம் ஆர்பி விஜயண்ணா, நீங்க பேசலாம். ஆர்பி விஜயண்ணா இருக்கீங்களா? ஆனா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நான் பேசுறதுதான் கேட்கல. சென்று இணைஞ்சீங்கண்ணா. நான் பேசுறேங்கண்ணா. கேக்குதுங்கண்ணா. நன்றி.
மிக்க நன்றிங்க. விஜயம்மா நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஈர்ப்பவிதி தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து நடத்தி சரித்திரம் சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம், ரேவதிக்கு பேர் கற்பனை களம்னு வச்சிருக்கேன், அவங்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் இன்பம் ஃபவுண்டேஷன் தமிழரசி போஸ் அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்துக்குவோம், கண்களை மூடிக்கிங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே பாருங்க, உணருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருணரை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணை நான் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார்கள். நன்றிகள் அம்மா. அம்மா அவங்க தமிழரசி அம்மா அவங்க இன்னைக்கு பிறந்த நாள், இன்று பிறந்த நாள், பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். அம்மா அவங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். இன்னைக்கு அம்மா அவங்க பேசுனது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 பஞ்சபூதங்களும் அண்டத்தில் உள்ளது, வான்காந்தத்தில் ஆற்றலா இருக்கு. அது நம்ம உடம்புக்குள்ள பிண்டத்திலேயே இருக்குன்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. நன்றிகள் அம்மா. நாம பிறக்கும் போதே அம்மா சொன்னாங்க, லாட்ஜில் போய் தங்கி நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். அதே மாதிரி தாங்க அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நம்ம வந்துட்டோம், எது எது இறைவன் கொடுத்துருக்கிறாரோ அதையெல்லாம் அனுபவிக்கணும், நல்ல விதமா அன்பும் கருணையுமா அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பிறக்கும் பொழுதே இறைவன் நம்ம கையில ரிட்டர்ன் டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. நமக்கு எப்ப தேவையோ அந்த ரிட்டர்ன் டிக்கெட் தேவைப்படுதோ அப்ப நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இது உண்மை. அதுக்குள்ள நம்ம வாழும் பொழுது அம்மா சொன்னாங்க, எல்லாரையும் பாராட்டணும். பாராட்டுறது ரொம்ப பெருமைங்க. நம்ம ஏதோ சொல்லி
அவங்கள பாராட்டணும் அப்படின்னு உள்ளன்போடு பாராட்டும் பொழுது, அவங்கெல்லாம் அத ரசிச்சு கேட்டு கண்ணீர் சிந்தும் பொழுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அந்த மாரி அம்மா சொல்ற மாரி ஹோட்டலுக்கு போனாலும், நான் வந்து அந்த மாரி வாழ்த்திட்டு வருவேன். அப்ப என் பொண்ணு கல்யாணம் சேலத்துல நடந்தது. மாப்பிள்ளை வீட்ல தான் செய்தாங்க. அப்ப சாப்பிடும் பொழுது சம்மந்தி வந்து எங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்க பரிமாறுறவங்க கிட்ட. அப்ப சாப்பிடும்பொழுது, "அம்மா மீன் குழம்பு போட்டுக்கிறீங்களான்னு?" கேட்டாங்க. மீன் குழம்பு என்ன கல்யாணத்துக்கு போய் மீன் குழம்பு போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு யோசனை பண்ணின்னு இருக்கக்குள்ளேயே கொண்டு வந்து போட்டாங்க. பார்த்தா அந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையா இருந்ததுங்க. அது என்ன கத்திரியா அது ஏதோ போட்டு மீன் மாதிரி செய்து போட்டிருந்தாங்க. மீன் போடல. போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமை. நான் எங்கேயுமே சாப்பிடல. சாப்பிட்டுட்டு அப்பவே என் உள் மனசு சொல்லிடுது, இவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அனுபவிக்கும் பொழுது என் உள் மனசு சொல்லிடும். அவங்கள வாழ்த்துற அந்த நேரம் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்துட்டு கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போனது. அப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓய்வா இருக்கும் பொழுது சம்மந்தியையும் கூட்டிகிட்டு போயிட்டு இங்க வேலை செய்தவங்க அத்தனை பேரும் வாங்கன்னு கூப்பிட்டேன். அது ஒரு 20, 25 பேருக்கு மேலேயே இருப்பாங்க. நான் எண்ணல. அப்ப எல்லாருமே வந்து நின்னாங்க. நின்னு நான் இந்த வாழ்த்து சொன்னேன். வாழ்த்து சொல்லி முடிக்கும் பொழுது பார்த்தா, ஒரு சில பேர் அழுதுட்டே இருந்தாங்க. கண்ண முழிச்சு, "ஏன் அழறீங்கன்னு?" "இல்லம்மா, நாங்க எவ்வளோ கல்யாணத்துல போய் சமைச்சிருக்கோம்மா, எவ்வளோ பெரிய வீட்லலாம் போயிருக்கோம். இந்த வாழ்த்து எங்களுக்கு கிடைக்கலம்மா." அப்படின்னும் பொழுது, அவங்க மனசு எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு அந்த உள் உள்ளன்புன்னுவாங்கல்ல, அதாங்க அந்த அழ. வந்து அதே மாரி ஹோட்டல்ல ஒரு அம்மா அழுதுதுன்னு கூட தளத்துல சொன்னேன். இந்த மாரி அம்மா சொல்ற மாரி எங்க போனாலும் நான் வாழ்த்திருவேன். நான் வாழ்த்துறது இல்ல. அது எனக்குள்ள இருக்க அந்த உணர்வு அப்படியே வெளியில வந்து அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு வாழ்த்திருவேன். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, வந்ததுவே பார்க்க மாட்டேன். நான் ஒரு கருவிதான். அப்படி இன்னைக்கு அவங்க ரசிச்சு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அப்புறம் பசுவுக்கு பழம் கொடுக்கறது, இந்த அணிலுக்கு இது எல்லாமே நானும் செஞ்சிட்டு இருக்கேன்மா. நம்ம கத்துக்கிட்டோம். அத வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் நான் என்னால முடிஞ்சத எடுத்து செய்வேன். குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அ அதுக்கு தான் இந்த தளத்துல வந்து நம்ம அனுபவிச்சத செய்யறத சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தங்களாவது அத பின்பற்றுவாங்க. அது நமக்கு நல்லது. அத வாங்குறவங்களுக்கும் அந்த அன்ப பெறவங்களுக்கும் நல்லது. இத செய்ய தான் நம்ம இந்த தளத்துக்கு வந்து தினம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அம்மா நிறையவே பகிர்ந்தாங்க. இந்த காலத்துல ஒரு சில வீட்லலாம் பார்க்குறேன். ஒரு ஃபங்ஷன் நேரம்னா எல்லாம் கூடுறாங்க, பேசுறாங்க, போறாங்க. மீதி இந்த அப்பா, அம்மா வயசான காலத்துல இருக்காங்க ஒரு வீட்லன்னா, அதே ஊர்ல இருந்தா கூட பிள்ளைங்க வந்து கண்டுக்கிறதே இல்ல. எப்படி இருக்காங்கன்னு கூட எட்டியே பார்க்கறது இல்லன்னா, அது எவ்வளோ பெரிய வேதனையா இருக்கும் பாருங்க. அந்த இடத்துக்குலாம் நான் போய் கொஞ்சம் என்னால முடிஞ்சத செய்வேன். அப்படி இருக்கும் பொழுது, இந்த காலத்துல ஐயா அவங்க சனிக்கிழமை காலையில நான் தளத்துக்கு வரல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன உபாதை. அதனால வரல. அன்னைக்கு நைட்டு ஆரோக்கிய புரியட்டும் ஐயா அவங்க ஃபோன் பண்ணி, "அம்மா ஏம்மா தளத்துக்கு வரல?" அப்படின்னு அவரு கேட்கும் பொழுது, எனக்கு அளவிட முடியாத இன்ப அதிர்ச்சிங்க. அப்படிதான் சொல்லணும். எவ்வளோ ஒரு அன்புக்காரு. அவருக்கு எவ்வளோ வேலைப்பாடு. எவ்வளோ வேலைங்களையும் விட்டுட்டு என்னையும் அந்த ஞாபகம் வச்சு, "அம்மா வரலையே என்னன்னு தெரியலையே" அப்படின்னு வந்து கேட்டாரு பாருங்க. அதுதாங்க தூய்மையான அன்பு. அத குடுக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். அ ஐயா உங்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. எங்க பிள்ளைங்ககிட்டலாம் சொல்லக்குள்ள, "ஓ! உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க" அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அந்த மாரி தான் இருக்கணும். ஒருத்தர பகிர்ந்துக்கணும். வரலையா அவங்க வந்தாலும் வரலன்னாலும் கண்டுக்காம இருக்கணும்னு இருக்கக்கூடாது. அது கேட்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அம்மா அந்த மாரி நெறைய கருத்துக்கள இன்னைக்கு சொன்னாங்க. அந்த மாரி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, என் ஃப்ரெண்டுலாம். அப்ப நான் ஃபோன் எடுத்தாலே வாழ்க வளமுடன் சொல்லிட்டு தான் பேசுவேன். அவங்களும் சொல்லுவாங்க. இப்பலாம் அவங்களும் அதே சொல்றாங்க. அப்புறம் "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்னங்க நான் சூப்பரா இருக்கேங்க அப்படின்னுவேன். அ அப்ப
அப்புறம் அவங்கள நான் கேட்கும்பொழுது, நான் சூப்பரா இருக்கேன். இப்ப அவங்களும் கத்துக்கிட்டாங்க. அத ஃபோன் மூலியமாவே கத்துக் குடுத்துட்டோம் பாருங்க. அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இது. நெனச்சு பார்க்காத நம்ம எது செய்தாலும், யாருக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்ன்னு அப்படியே அந்த உணர்வு வந்துட்டே நம்ம செய்ய செய்ய வந்துருங்க. அந்த மாரி நீங்க அனைவரும் நம்ம எல்லாருமே செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அ பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்கணும்னு மன்றாடி கேட்கிறேன். இந்த தளத்துல அப்படி யாராவது இருந்தா, இன்னையிலேருந்து அம்மா சொல்றது அந்த அன்பு உள்ளம், தாய்மை எப்படிலாம் நம்மள வளர்த்து, ஆனா எவ்வளோலாம் செஞ்சிருப்பாங்க. அவங்க செய்யறதுக்கு ஈடு இணையே இல்ல. 7 பிறவியிலே அவங்களுக்கு நம்ம திரும்ப செய்ய முடியாது. அத இந்த பிறவியிலேயே அவங்களுக்கு செய்யுங்க. உயிரோடு இருக்கும்பொழுது செய்யுங்க. அத நான் கண்டிப்பா உங்கள எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நலமோட வாழணும். இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துல சொல்றத அவங்கவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவு உள்வாங்கி அத வழி நடத்தணும்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா. உங்களுடைய உணர்வுக்கு சரி, அது ரொம்ப அழகா ஒவ்வொருத்தராலயும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, அந்த அளவுக்கு வாழ்த்துங்கிறது வந்து நீங்க சொல்லையில உள்ளுக்குள்ள இருந்து நான் வாழ்த்தல, எனக்குள்ள இருக்கிற இறைவன் வாழ்த்துறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதேபோல ஒவ்வொரு தடவையும் நீங்க வாழ்த்துறது வந்து எந்த அளவுக்கு மத்தவங்க கிட்ட தாக்கத்த ஏற்படுத்துதுன்னு ஒவ்வொரு அனுபவமா உங்ககிட்ட கேட்கறது வந்து எல்லாருக்குமே அது ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா, சும்மா வாழ்க வளமுடன் சொல்லுங்க, வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லையில அதோட அரும வந்து மத்தவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனா, இப்போ நீங்க சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லயும் வந்து அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்றவங்க மாரி, அவங்க அதனால என்ன நல்லா இருக்கு, நீங்க ஏன் போய் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலை தான் இருக்கு. ஆனா, அவங்க அத்தன பேரையும் கூப்பிட்டு நீங்க வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னதும் சரி, அவங்க வாழ்த்துனதும் சரி, அந்த பகிர்வு அப்படிங்கிறது, வாழ்த்துதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய அடுத்த செயல் செய்றதுங்கிறத விட, அந்த செஞ்ச செயலுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இதுல ஒரு எண்ணங்கள்ல ஒரு மாற்றமும் சரி, அது எந்த அளவுக்கு அவங்க உணர்வு பூர்வமா இருந்ததுங்கிறத வந்து உணர முடிஞ்சது. அதேபோல நம்ம ஒரே வார்த்தையில நீங்க சொல்ட்டீங்க, நம்மளுக்கெல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தான் அனுப்பியிருக்காரு. அப்படிங்கிறத ஒண்ண நெனச்சா போதும் அப்படின்னு சொன்னது உண்மையான உண்மதான். அது ரொம்ப அழகா இருந்தது. இந்த எக்ஸாம்பிளோட சொல்றதுல. அதேபோல கடைசியா நீங்க சொன்னது வந்து எல்லோரும் வந்து பெற்றோரை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள ஒரு அம்மாவா இருந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நிச்சயமா என்ன எத்தன கோடி ஜென்மம் எடுத்தாலும் ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் அந்த மகனோ, மகளோ செய்ததுக்கு வந்து நம்ம இந்த ஜென்மத்துல நிச்சயமா அவங்க செஞ்ச அத்தனையும் வந்து அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்யவே முடியாது. ஆனா, நம்ம பிள்ளைகளாக இருந்து என்ன செய்யணுமோ, அத நிச்சயமா நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிற உங்க கோரிக்கை வந்து நிச்சயமா எல்லாத்துடைய ம் இதுலயும் வந்து எல்லாரும் பின்பற்றுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஆழமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, இங்க இருக்க எல்லாருமே வந்து அன்பு, பாசம் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு தன்னை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருக்கிறவங்க தான் இங்க தினத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க. நிச்சயமா உங்களுடைய வார்த்தை அனைவருக்கும் வந்து நிறைய பெற்றோர்களுக்கு வந்து இது ஒரு நல்லதாகவும் சரி, மக்களுக்கும் வந்து நிறைய வாழ்த்துக்களையும் பெற்றுத்தரும். மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம் சரவணன் கண்ணன் சார். நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். தமிழரசி போஸ் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா இன்றைய உரை வந்து ரொம்ப அவங்களுடைய மனசுல இருந்து விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு சொன்ன மாதிரி அவ்வளோ அருமையா இருந்தது. இந்த உலகத்துல 2 விஷயம் தான் இருக்கும். ஒண்ணு வந்து உண்மை, இன்னொன்னு உண்மை மாதிரி. அது மாதிரி இப்போ பொதுநலம் பார்வையில நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் வச்சுக்கலாம். ஆனா சுயநலத்துக்கு பின்னாடி ஒரு பொதுநலம் இருக்குமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால பொதுநலத்த பார்க்கும்போதே நம்மளுடைய வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த விஷயத்துல பார்க்கும்போது, இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அன்பு சார்ந்தது தான். அன்பு பேஸ்மென்ட்டா வச்சது தான். என்ன வாயில இருக்கு வார்த்தை. அந்த வார்த்தைய செலவு பண்றதுக்கு ஏன் நமக்கு இவ்வளவு அகங்காரம், தன்முனைப்பு இதெல்லாம் இருக்கு? அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை வந்தா போதும். இல்ல இப்படி கூட யோசிக்கலாம். நமக்கு தெரியல, வெட்கம், தயக்கம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட, இத நம்ம மாத்திக்கிறதுக்காக அன்பு செய்யலாமே அப்படின்னு. இது பொதுநலத்தில பின்னாடி இருக்கிற சுயநலம். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஏன்னா இருக்கிற மாதிரியே அச்சடிச்ச சாதம் மாரி அப்படியே இருந்தோம்னா, நம்ம நம்மளும் மாறிக்க முடியாது. நம்மள பார்த்துட்டு இருக்கவங்களும் மாற மாட்டாங்க. நம்மளும் பெரிய அ நமக்குள்ளேயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம செய்றது தான் கரெக்ட்ங்கிற மாரி ஒரு மோல்ட் ஆயிடுவோம்.
அதுக்கப்புறம் இந்த உலகத்த பார்க்கும்போது நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவோம். அதெல்லாம் வந்து அந்த வாழ்வியலோட சொல்லிக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சோட பேச்சா அந்த ஸ்கிப் ஆட் குடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த நமக்கு வர்ற கவலையெல்லாம் வந்து 1, 2, 3 அப்படி ஸ்கிப் 3, 2, 1 அப்படின்னு வந்து ஸ்கிப் ஆட் குடுத்துட்டு போயிரணும்னாங்க. அது பெரிய டேக் அவேயா இருந்தது எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா. ஆனா நெறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள போட்டு அத உழண்டுகிட்டே இருப்போம். காலையில இருந்து மாலை வரைக்கும். அதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா, கிடைக்காதான்னு தெரியாது. அதுக்கு நாமளே வந்து கேள்வி கேட்டு, அதுக்கு நாமளே பதிலும் சொல்லி, அ என்ன சொல்றாங்கன்னுலாம் பார்ப்போம். மனிதர்கள நேசிக்கும்போது யாரெல்லாம் ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்களோ, அவங்க தான் நம்மள வந்து வ சில வலிய குடுக்க முடியும். அப்போ இன்னும் நம்ம கொடுக்குற இடத்துக்கு வரல அப்படிங்கிற இடம் அ இன்னைக்கு அவங்க சொன்னது தெரிஞ்சுது. ஏன்னா கொடுக்குற இடம் கொடுக்குற கை இப்படித்தானே இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற இடத்துக்கு வந்தா, இந்த எண்ணங்கள் கூட நமக்கு வராது. இந்த எதிர்பார்ப்புகள் கூட வராது. வாங்குற இடத்துல தான் இன்னும் இருக்கமோ! செஞ்சதுக்கு அப்புறம் எதிர்பார்க்கிறோமோ! இந்த விஷயங்கள தாண்டி, இன்னும் நம்ம வந்து கொடுக்குற இடத்துக்கு வரணும். அப்படிங்கிற விஷயங்கள் நல்லா புரிஞ்சுது. அவங்க வாழ்வியலோட சேர்ந்து சொல்லிட்டு போறது, திருமூலரப்பா, திருவள்ளுவரப்பா இப்படி சொல்லும்போது என்னன்னா, அவங்கள எல்லாரையும் ரொம்ப தூரத்துல வேற ஒரு பிரபஞ்சத்துல அவங்க வைக்கல. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க விட்டா ரேஷன் கார்ட்லயே சேர்த்திருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை அவங்க கூட அப்ப அவங்கள கூடவே வச்சிருக்கும்போது, அவங்க சொன்ன விஷயம் கூடவே தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒன்னஸோட அவங்க பயணம் பண்ணது, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சிறப்பு பே பேச்சுல வந்து ஒரு தடவ நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். உணவாகட்டும், அ அந்த இன்பம் ஃபவுண்டேஷனோட ஒவ்வொரு நடவடிக்கை, அதற்கு பின்னாடி வந்த நெறைய வழிகள், அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எல்லாமே வந்து பார்க்கும்போது, அன்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த அன்பு செய்யும்போது, முதல்ல நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். அடுத்தவங்களையும் பாதுகாத்துக்கலாம். அவங்கள உயரத்துக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள அவங்க சொல்ல ஒரு 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 உளவியல் ரீதியான ஒரு மருத்துவர்ட்ட போய் ஒரு பிரச்சனைக்காக உட்கார்ந்தோ, நம்ம அ இது என்னன்னா, இங்க ஒரு 20, 30 பேர் இருந்தா கூட, எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை வேற வேறயா இருந்தாலும், ஆனா பதில் ஒண்ணா தான் இருந்தது. அந்த மாதிரி பதில் தான் இன்னைக்கு அம்மா அவங்களுடைய உரை. ரொம்ப ஒரு சாராம்சத்தோட, வாழ்க்கை நெறியோட, நம்மளுடைய அன்றாட வாழ்வியலோட அழகா பயணிக்கிற ஒரு விஷயங்களா இருந்தது. இதுல எல்லாருக்குமே அந்த உணர்வு ரீதியா கொஞ்சம் நம்ம டியூன் அப் பண்ணிர்றோம். விஜயம்மா சொன்ன ஒரு இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்து அது நம்ம ஆரம்பத்துல குழந்தையா இருக்கும்போது கேட்டிருப்போம். "இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்" அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த நாட்கள்ல நம்ம அந்த அந்த பாட்ட கேட்டிருப்போம். வாழ்த்து சொல்றதுங்கிறது. இந்த பாராட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பாராட்டுற விஷயத்துல முதல்ல நம்மளோட அகங்காரம் கொஞ்சம் குறையும். நம்மளுடைய நான் அப்படிங்கிற தன்மை கொஞ்சம் குறையும். மறைபொருளா நான் சொல்ல வர்றது. ஏன்னா, அடுத்தவங்கள பாராட்டும்போது, அந்த பாராட்டுங்கிற விஷயம் தான் டெய்லி நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரையும் இது எந்த இடத்துல நம்ம பாராட்டுறோம்னா, நம்ம பாராட்டப்படும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? மற்றவங்க எல்லாம் பாராட்டும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு உணர்வுக்குள்ள வந்தோம்னா, அந்த பாராட்டுற விஷயம் சாதாரணமா நிகழும். ஏன்னா, ஒருத்தர இப்போ நம்ம இவங்க அம்மாவே நம்ம பாராட்டி அவங்க மனநிலை ஒரு மாதிரி ம் ம் ஒரு ஒரு உயர்வான ஒரு மனநிலையில வேற எதுவுமே இந்த உலகத்துல வேணாண்டாங்கிற இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க இப்போ. அப்போ எல்லா மனிதர்களும் நம்மள நோக்கி பாராட்டுறாங்கங்கும்போது, அப்போ நம்ம பாராட்டும்போது அந்த நிகழ்வு இது நம்மளும் நமக்கு நடந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நம்ம பாராட்டும்போது, பாராட்டுறது சாதாரண நிகழ்வா இருக்கும். அது வந்து இது செய்யணுமா? செய்ய வேணாமா? நமக்கு தெரியலையே! அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வராது. நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல உளப்பூர்வமா பாராட்டும்போது, நம்மளுடைய மனசுக்குள்ள இருந்து வர்ற வார்த்தை வந்து உணர்வு பூர்வமா வரும். அது எல்லாருக்குமே இந்த தளத்துல வர்ற எல்லாருக்குமே ரொம்ப மெல்லுணர்வு கொண்ட மனிதர்கள் தான். ஏன்னா, எங்கேயாவது யாருக்காவது அ இந்த விஷயங்கள் வந்து ஒரு நாள்ல பயணப்பட்டுட்டே இருக்கும். அவங்கவங்க வாழ்வியல்ல நடந்துட்டே இருக்கும். ஸோ, அததான் நம்ம வந்து காலையில விதைக்கிறோம் இங்க. சரித்திரம் படைப்போம். டெய்லி அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய உணர்வுகளை அ சாந்தப்படுத்தி, அவர்களை ஆசுவாசப்படுத்தின இந்த உரைக்கும், அ தமிழரசு போஸ் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
மிக்க நன்றிங்க சரவணா. ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உற்று நோக்கி கவனிச்சு அதிலிருந்து ஃபீட்பேக் குடுத்தீங்க. அதுல நீங்க சொல்லும்போது பொதுநலத்தில் ஒரு சுயநலம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, நம்ம எதையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா நம்ம எதையுமே இது அப்படிதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம மனசு வந்து அத மாத்திக்கிறது ரொம்ப சிரமம். சொல்லப்போனா ஒரு புதுசா ஒரு வீடு கட்டணும்னா பிளான் பண்ணி அழகா கட்டிடலாம். ஆனா அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமம். ஏன்னா அத வந்து முழுசா அழிச்சு மறுபடியும் இன்னொரு விஷயத்த வந்து ஏத்துக்கிறதுங்கிறதும் சரி. அதுபோல ரொம்ப அழகா அவங்க சொன்ன ஸ்கிப் பேட் இத வந்து சொன்னீங்க. நிச்சயமா வாழ்க்கையில நான் அந்த ஸ்கிப் பேடுங்கிறத மட்டும் நம்ம கரெக்ட்டா 1, 2, 3ன்னு ஸ்கிப் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா போயிரும். அதேபோல நீங்க ஒவ்வொரு விஷயம் வந்து சொன்னது வந்து சில விஷயங்கள் சிரிப்பாக கூட இருந்தது. அவங்க விட்டா ரேஷன் கார்ட்லயே வந்து சேர்த்திருவாங்கன்னு சொன்னது. உண்மையா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நம்ம ரேஷன் கார்டுல நம்ம தாத்தாவுக்கு தாத்தாங்க மாரி நம்ம பேரன் பேத்தியெல்லாம் இன்னும் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள ரொம்ப அழகா வந்து அறிவுரை வந்து சொல்றது வந்து நம்மளுடைய திருக்குறளாக இருக்கலாம், நம்மளுடைய மருத்துவ குறிப்புகளாக இருக்கலாம், எல்லாமே வழி வழி வகையா எல்லாம் சரியா நல்லா இருந்துக்காங்கப்பா. ஆன்மீகத்திலயும் சரி, அத்தனையும் வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமா குடுத்துட்டு போயிருக்காங்க. நிச்சயமா நம்ம எல்லாரும் அது ஒரே ரேஷன் கார்டுல பிக் ரேஷன் கார்டுல நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. வணக்கம் ஆர்பி விஜய் அண்ணா. இப்ப பேச முடியுங்களா? பேரன்பு வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடிய அக்காவுக்கு பிறந்தநாள் பரிசாக இன்றைக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வழங்கிய சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும், அன்பு தம்பி ஆரோக்கிய பிரிட்டாவுக்கும் மற்றும் குழுவில் உள்ள அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்பா, ஆழமா, ஆனந்தமா ஒரு உரையை நிகழ்த்திய அக்கா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கள், நன்றி. அக்கா வந்து ஒரு பிரபஞ்ச ரகசிய விதிகள் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கை பத்தி அது அவங்க பேசுனதை பற்றி ஒரு பின்பக்க அட்டையில ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். தனக்கென சேர்த்து வைப்பது அழகு. தனக்கென சேர்த்து வைப்பது அழகு எனில் பிறருக்கென கொடுத்து மகிழ்வது பேரழகு. கழுத்து கொள்ளாமல் நகையை அள்ளி போட்டு பெருமை கொள்வது அழகு எனில் உதட்டில் தவழும் ஒற்றை புன்னகை பேரழகு. மற்ற உயிரையும் நேசித்து அணைத்துக் கொள்ளும் கரங்கள் அழகு. மற்றவர்களுக்காக சாய்ந்து கொள்ள இடம் தரும் தோள்கள் பேரழகு. எல்லாம் சரியாகும், நல்லதே நடக்கும், தைரியமாக இரு. ஆண்டவன் அருள் நம்மை காக்கும் சக உயிர்களுக்கு ஆறுதலும் உற்சாகமும் தரும் நாக்கு பேரழகு. மற்றவர்கள் அழுகையில் தானும் அழும் கண்களின் கருணை பேரழகு. துவண்டு நிற்போரின் விரல்களுக்குள் தன் விரல் கோர்த்து நாங்க இருக்கிறோம் என்ற மென்மை அழுத்தம் பேரழகு. பசித்த வயிறை உணவிட்டு குளிரச் செய்யும் இதயம் பேரழகு. மொத்தத்தில் தனக்கென வாழ்தல் ஒருவித அழகு எனில் பிறருக்கென வாழ்தல் பேரழகு. இப்படி ஒரு அழகான ஒரு வரிகளோட இந்த புத்தகம் வடிவமைச்சு வெளியில வந்திருக்கு. விரைவில் வெளியீடு. அக்காவுடைய இந்த வெளியீட்டுக்கு நான் அனைவரையும் அழைக்கிறோம். நீங்கள் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப அருமையான ஒரு உரை. காலம் கருதி உரையை முடிச்சுக் கொள்கிறேன். அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. ஜூன் 5ஆம் தேதி அக்காவோட பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க. ஒரே நிமிடம். மு. ராமச்சந்திரன் நீங்க உங்களுடைய ரைட் சைடுல இருக்கிற அந்த மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மு. ராமச்சந்திரன் ஐயா சரித்திரம் படைப்பு கேக்குதுங்களா? அண்ணா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? நான் ஒரே நிமிஷம் நான் உங்களை அடுத்த ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி கூப்பிடுறேன். மிக்க நன்றி. விஜய் அண்ணா நீங்க அக்கா சொன்ன எழுதின அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து இங்க படிச்சு காமிச்சது வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா எல்லாமே இந்த உலகத்துல கண் கொண்டு பார்த்த அழகு அப்படிங்கிறது எல்லாமே முதல்லையும் சரி, பேரழகா இருக்கிறது எல்லாமே என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களாக வந்து இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க விஜய் அண்ணா. நீங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா நான் எதுவும் பண்ணல, எல்லாம் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றதுதான் இன்னும் பேரழகுன்னு நான் சொல்லுவேன். இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அக்கா தம்பி காம்பினேஷன் இப்படி ஒண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது, பேரரிதுன்னு கூட சொல்லலாம். இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. மிக்க நன்றி. இசக்கி ஐயா நீங்க பேசலாம். மு. ராமச்சந்திரன் ஐயா நீங்க இப்ப பேசலாம். அம்மா கேக்குதுங்களா?
ஐயா கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசலாம். சரித்திரம் படைப்போம் சகோதர உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா கவிஞர் தமிழரசி சகோதரி அவங்க ரொம்ப அற்புதமா காலையில இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி பேசினாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த உரை. என்னை இந்த நிகழ்வுக்கு அறிமுகப்படுத்திய ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு தான் நான் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். காலையில நடைபயிற்சி போவேன், அது உடல் ஆரோக்கியத்துக்காக காலையில 6 மணிக்கெல்லாம் நான் போயிடுவேன். இன்னைக்கு வந்து மன ஆரோக்கியத்துக்காக 1 மணி நேரம் என்ன உட்கார வச்சு இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கேட்க வச்சாரு. அவர் பெயர்லயே ஆரோக்கியத்தை வச்சுன்னு இருக்காரு. ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு ரொம்ப இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு, இது காலையில இந்த நம்ம சரித்திரம் படைப்பும் நிகழ்வின் மூலமா ஒரு ஒரு புதிய சகாப்தத்தை நீங்க படைச்சிட்டு இருக்கீங்க. இந்த தளத்திற்கு ரொம்ப ஒரு அற்புதமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு அற்புதமான இந்த தமிழ் மூலமா இந்த மக்களுக்காக நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து இப்போ இந்த ஆனந்தமான ஒரு இந்த இது ஒரு சின்ன ஒரு பாடல் மூலமா உங்க அனுமதியோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன், ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன், நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். இத்தனை சிறிய விதையில் இருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, அத்தனை மரம் இத்தனை காலம் இதற்குள் எப்படி குடிகொண்டது, 10ஆம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான், இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான், ரகசியமாக ஏன் வைத்தான். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். ஐயா அற்புதமா இந்த அம்மா தமிழரசி போஸ் அம்மா அவங்க வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த உயிர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணணும். காலையில நானும் சில விஷயங்கள்லாம் பண்ணின்னு இருக்கேன். இந்த நாய்களுக்கு சாதம் வைக்கிறது, அதே மாதிரி குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது, இது மாதிரி தெருநாய்களுக்கு, முக்கியமா தெருநாய்கள் 6-7 நாய்களை தினமும் சாதம் வடிச்சு அதுல எங்க துணையா ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. இது மாதிரியான நல்ல விஷயங்களை நாங்களும் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில என்ன அறிமுகப்படுத்திய ஐயா பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க அன்பு நண்பர்கள். புதன்கிழமை அன்பு ஐயா அவர்கள் இசைமலை என்ற தொகுப்பில் நம்மிடையே இனிய இனிய பாடல்களை பரிசளிக்க இருக்கின்றார். அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்கள் துடிப்போடு தமிழ் சார்ந்த விடயங்களில் பங்கெடுப்பதில் முன்னோடியாக விளங்குபவர், நிறைய சமூகம் சார்ந்து பயணிக்கக்கூடியவர், நிறைய எளிய உள்ளங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு ஐயா அவர்கள் இன்று தளத்தில் இணைந்து கொண்டது பெருமகிழ்வு. இப்பொழுது அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள் நிகழ்வின் நெறியாளுமையை தொடர்வார்கள். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. முதலாக வந்து இன்னைக்கு கலந்து கொண்டு ரொம்ப அழகா அந்த பாடலையும் வந்து நீங்க பாடினதுக்கு மிக்க நன்றி. நீங்க ஆரோக்கிய பிரிட்டோ அண்ணாக்கு வந்து அறிமுகப்படுத்துன்னு சொன்னாங்க. அந்த ஆரோக்கிய குளத்தை கொடுத்ததே அவங்க அப்பா தான். ஏன்னா ஆரோக்கிய சாமி அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர். அண்ணா வந்து அவருடைய பெயரையும் அப்பாவுடைய பேரை முன்னாடி வச்சு அண்ணாவுடைய பேர் பின்னாடி வச்சு தான் பெயரே குறிப்பிட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மற்றவர்களுக்கும் வந்து இதை சந்தோஷமா சொல்றதுக்கு வந்து நான் ஆசைப்படுறேன். மிக்க நன்றி ஐயா. நாங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய இசை மழையில இருக்கும். நிச்சயமா அந்த இசை அப்படிங்கிறது வந்து இசையாக மட்டும் இல்லாம தமிழோட இன்னும்
ஒரு தேன் அமுதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிக்க நன்றிங்க ஐயா, இன்னைக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. அஹ் நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் இசக்கி அலெக்ஸ், இருக்கீங்களா? சரவணன், நீங்க பேசலாம். சரவணன், வணக்கம். சரவணன், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அக்காவோட பிரபஞ்சம் அப்படின்ற தலைப்புல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் மற்றும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க சரவணன், வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் அண்ணா, நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அக்கா தமிழரசி போஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று அற்புதமான ஒரு உரை. பிரபஞ்ச ரகசிய விதி கொடுக்கும் தன்மை தான். அது எது வேணாலும் இருக்கலாம். கொடுக்கும் பொருளாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம எவ்வளவு தூரம் கொடுக்குறோமோ அதை நம்ம திரும்ப பெறுறதுக்கு பிரபஞ்சம் நமக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாங்க. அக்காவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். அந்த புக்கு சொன்னாங்க, அது எப்ப வெளிவரும்னு தெரியல. அதான் அந்த புக்கு, பிரபஞ்சத்தின் நம்ம எல்லாருமே ஒரு குழந்தை, நம்ம ஒரு விருந்தாளி, வருவோம் திரும்ப போயிடுவோம். அந்த இடைப்பட்ட காலத்துல நமக்கு இவ்வளவு தூரம் நமக்கு நமக்கு நைட்டு தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, காலையில டிஃபன் சாப்பிட்றோம், நைட்டு தூங்குறோம், ட்ரெஸ் பண்றோம். இந்த அளவுக்கு நமக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. இது வரைக்கும் அந்த நமக்கு கொடுத்துருக்காங்க, கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம நன்றி சொல்லிட்டு, இப்ப நம்ம இந்த மூணுமே இல்லாத இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற இடத்துல நம்ம ஒரு பொறுப்புள்ள மனிதராக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரபஞ்சம் ஒருத்தருக்கு அள்ளி கொடுத்துருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது, அந்த கொடுக்காதவங்களுக்கு இந்த இருக்கிறவங்க கொடுக்கணுங்கிறது தான் பிரபஞ்சத்தோட விதி. ஸோ நீ அப்படி கொடுக்க கொடுக்கத்தான் உனக்கு திரும்ப இதே நிலையில நீ நிரந்தரமா இருக்கிற அப்படிங்கிற ஒரு இதுதான். நான் அவங்க இந்த பிரபஞ்சமே வந்து அவங்கள படைச்சதுக்கு தவறி கஷ்டப்படுறவங்க, ரோட்ல படுத்திருக்கவங்க, ஏழைகள் எல்லாமே பிரபஞ்சம் ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா, நம்மளையெல்லாம் சோதிச்சு பார்க்கத்தான். இருக்கிறவங்கள சோதிச்சு பார்க்கத்தான். நீ கொடுக்குறியா இல்லையா? உனக்கு நல்ல எண்ணம் இருக்கா இல்லையா? நீ கொடு. இப்ப நீ எப்படி இருக்க வசதியா? இதே வசதி உனக்கு எப்போதும் இருக்கணும் அப்படின்னா, உன் கையில இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இரு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்ற மாதிரி தான் நான் உணர்வா எடுத்துக்கிட்டேன். மிக்க நன்றிகள் அக்கா. உங்களோட இந்த காலை பொழுதுல, அதுவும் வாரத்தின் முதல் நாள், உங்க காலை பொழுதுல உங்களுடைய உரை வந்து ஒரு நல்ல எண்ணங்களை மனசுல பதிய வைக்கிறதுக்கு, குறைந்தது ஒரு 50 நன்றியாவது நம்ம சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க விதைச்சிருக்கீங்க. போற பக்கம் பூரா நன்றிங்கிற வார்த்தை. அது துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க, உப்பு அள்ளுறவங்க, சாக்கடை அள்ளுறவங்க, அந்த மாதிரி ஆளை பார்த்து நம்ம முகஞ்சொலிக்காம அவங்கள அன்பு செலுத்தி அவங்களுக்கு நன்றி சொல்லி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம்தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம நன்றியை பகிரும் பொழுது அவர்களும் மனமகிழ்ச்சி அடைவாங்க. அந்த மனமகிழ்ச்சியோட நம்மளும் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சரவணன் கண்ணா சொன்ன மாதிரி இந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அது சொல்லும் பொழுது ஒருவேளை இப்படி கூட நான் யோசிப்பேன். ஒருத்தவங்க ஒரு செயலை செய்யறாங்க, அந்த செயலுக்காக பாராட்டு தெரிவிக்கும் போது அந்த பாராட்டு பெறுபவரும் சந்தோஷப்படுறாரு, நம்ம மனசார வாழ்த்தும் போதும் நமக்கிட்ட இருக்கிற அந்த இது அந்த நெகட்டிவோட இது வந்து நம்ம விலகுது. அதே மாதிரி பாராட்டு வாங்கினவரும் திரும்ப அவர் இப்ப திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கோ இல்ல அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கோ வந்து அவரு முயற்சி எடுப்பாரு. அட்லீஸ்ட் அதுல இருந்து நம்ம அந்த கீழே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்குவாரு. மென்மேலும் அவர் உயர்வதற்கு ஒரு வழி காட்டலா இருக்கும் அந்த பாராட்டுங்கிறது. ஸோ மற்றவர்களை பாராட்டும் பொழுது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு.
பாராட்டு வழங்கும் போது நம்ம மனசு பரந்த மனசுங்கிறதையும் காமிக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம எல்லாம் படைச்சிருக்கு. ஸோ நம்மளால முயன்ற உதவிகள், ஆஹ் நல்ல சொற்கள், நல்ல செயல்களை நம்ம செய்யணும் இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல அப்படிங்கிறத உணர்ந்தது மாதிரி உணர்ந்தேன் இந்த அக்காவோட உரையில இருந்து. மிக்க நன்றிகள் அக்கா. உங்களுடைய பானாந்த உரைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க. சரிங்க சார். நிச்சயமா அவங்களுடைய ஏற்புரையில வந்து நீங்க எப்போ வந்து புத்தகம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கி கவனிச்சு அதுக்கு உங்ககிட்ட இருந்து என்னென்ன வந்து அதுல இருந்து டேக்காவே எடுத்துக்கணுங்கிறத வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் நர்மதாம்மா, நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு சகோதரியோட உரை ஒவ்வொன்றும் அற்புதமா இருந்தது. நிச்சயமா அந்த பிரபஞ்சமே நமக்கு இந்த பிரபஞ்சத்தை கொண்டுட்டு வந்து சேர்த்துனது போல இருந்தது. அவங்களோட வாழ்க்கை அர்ப்பணிப்பு அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தோழி, உங்களோட உரை அற்புதமா இருந்தது. அதுல நான் எடுத்துட்டது சொல்லி நான் முதல்ல கெட்டுட்டு தான் ஒவ்வொரு நாளும். ஆனா இருந்தாலும் எது சொன்னாலும் அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதை நான் திரும்ப ஒரு தடவை புதுப்பிச்சிட்ட மாதிரி இருந்தது. அது எல்லாத்துக்குமே அது ஒரு இதா இருந்திருக்கும். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்ம சொல்றப்ப பிரதிபலிப்பு நம்ம கிட்ட வந்து சேருங்கிறத வந்து ரொம்ப ஒரு இதா அற்புதமா அந்த உரை இன்னைக்கு கேட்டுக்கிட்டதுல நிறைய இருந்துச்சு. ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. கேட்டதுதான் இருந்தாலும் திரும்ப ஒருப்ப கேட்கிறப்போ ரொம்ப இதா இருந்தது. இதுல நம்ம பயணிக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில பேர்னால மேல வந்து பேச முடியாத சூழ்நிலை. எல்லாம் ஒத்த எண்ண அலைகள் உள்ளவங்க மட்டும்தான் இதுல நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பமா இதுக்காக 2 மணி நேரமே நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரமே செலவழிக்கிறோம். அந்த நேரம் வந்து எவ்வளவு ஒரு பொன் போன்றதா இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். அதுல சகோதரி பிறந்தநாள் செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்குன்னா உங்களோட சேவை என்னன்னைக்கும் எல்லாத்துக்கும் போய் சேருது. நிச்சயமா அந்த நன்றிங்கிற சொல்ற வார்த்தையும் ஒருத்தர் ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னா எனக்கு சென்னையிலுக்கு போயிருந்தப்போ எடுத்து கொடுத்தாங்க. திரும்ப அது போறப்ப அவங்க வீட்டுக்கு கட்டிட்டு போறப்போ அதே புடவை அவங்க வீட்டுக்கு கட்டிட்டு போறப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருக்கலாமா, நல்லா இருக்கலாமா, நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது போல ஒண்ணு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம பெரிய இதா இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்க கொடுத்தது பெருசு பெருசு சரிங்களா. நம்ம கிட்ட ஒரு 50,000 ரூபாய் பட்டுப்புடவை இருந்தா கூட அவங்க 2,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்திருந்தா கூட அது வந்து நமக்கு ரொம்ப பெருசு. ஆனா அவங்க கிட்ட கொண்டுட்டு போய் கட்டி காட்டுறப்ப அதை விட அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. நிச்சயமா அந்த நன்றிக்கு அளவே இல்லை. அந்த நன்றி நம்ம சொல்றப்போ அவங்கள பாராட்டுறப்போ அந்த பாராட்டுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஒருத்தரை நீங்க பாராட்டி பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு நம்மள வந்து எடுத்துக்கிறாங்க, அந்த வேலையில அற்புதமா ஒரு இதா செஞ்சு தராங்க அப்படிங்கறத நம்ம உணர முடியும். வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, ஒரு கம்பெனிலயும் சரி, அந்த பாராட்டுக்கு உண்டானது நிச்சயமா அதுக்கு நிகர் அதுதான். தோழி சொன்னது போல நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன் அப்படின்னாக்கா வெயிட்டருக்கு நமக்கு பரிமாற வரவங்களுக்கு கொடுத்துருவாங்க எங்க வீட்டுல பில் வைக்கிறப்போ. ஆனா நான் தேடி தேடி அந்த துப்புரவு பண்றாங்கல்ல அவங்கள பார்த்து 2 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு வர்றது உண்டு. அப்ப அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க, எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. நிச்சயமா அந்த பார்வைக்கு நிகர் எதுவுமே இல்ல தோழி. நீங்க எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி தினம் கொடுத்து அந்த பார்வையும் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு அகுகிலரா மருத்துவரா இருக்கிறனால நேத்தைக்கு கூட ஒருத்தவங்க முடியாம வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க சொல்ற ஊக்கமும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சி சொல்றப்ப வரப்போ ஒரு மாதிரி நல்லா வருவாங்க. போறப்ப அவங்க முகத்திலயும் அந்த பேச்சிலையும் இருக்கிற தன்னம்பிக்கையை பாக்குறப்ப எங்களுக்குள்ள அவங்கள குணப்படுத்திட்டதை போலவே எங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். சென்னையில ஒரு மாசத்துக்கு முதல்ல ஒரு தோழி என்கிட்ட வந்து அத்தனை அழுதாங்க. எனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவ்வளவு ஒரு இதா ஒரு மாசத்துல குணமாயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 7 வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு தீர்வு கிடைச்சிட்டு இருக்குதுமா, என்னால உணர முடியுதுன்னு சொன்னாங்க. உடம்பெல்லாம் சிலுக்குது. அது போல நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கொடுக்கறது நிச்சயமா அது நம்ம கிட்ட வந்து சேருங்கிறத இன்னைக்கு தோழியோட உரையில கேட்டுட்டேங்கன்னா நன்றிங்க. நன்றி. சரித்திரம் படைப்போம். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைச்சிட்டு இருக்குது. இதுல இன்னைக்கு புதுமையான ஒரு சரித்திரமா நம்ம எல்லாரும் கேட்டுட்டோம். நன்றிங்க. நன்றி. வணக்கம் ரேவதி குட்டி. வணக்கம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க நர்மதாம்மா.
நீங்களும் நிறைய விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேருக்கு கொடுக்கறதாகட்டும், அதேபோல நம்ம ஒரு குணப்படுத்துதல் அப்படிங்கிறதும் சரி, அந்த ஹீலரா நீங்க வந்து உணர்ந்துகிட்ட அந்த விஷயங்கள் வந்து நிச்சயமா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த இதுலேருந்து அந்த பார்வைன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த நன்றியுணர்வோட கூடிய அந்த பார்வை வந்து நமக்கு நிறைய வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஆவலையும் சரி, ஒரு உள்ளார்ந்த ஒரு மன அமைதியும், ஆனந்தத்தையும் கொடுக்கும். அதுபோல நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து பேசையில, அது நீங்க பேசுற உங்களுக்கும் வந்து அதே ஆனந்தமும் சரி, இங்க கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆனந்தத்தையும் வந்து நீங்க பரவ விட்டுட்டே இருக்கீங்க. நிச்சயமா அது இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கேட்குற எங்களுக்கும் நிறைய கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். மிக்க நன்றிங்கம்மா. இசக்கி ஐயா இருக்கீங்களா? நீங்க பேச முடியுங்களா? கேட்கும் தளத்திலிருந்து யாராவது பேச வரணும்னா பேச வரலாம். இல்லைன்னா நம்ம அக்காவுடைய ஏற்புரைக்கு சென்றலாம். அக்கா, நீங்க இப்போ உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். பேரன்பு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். அற்புதமான ஒரு பிறந்த நாள் பரிசு, ஆகச்சிறந்த ஒரு பிறந்த நாள் பரிச சரித்திரம் படைப்போம் தளத்துல இருந்து இத்தனை சகோதர சகோதரிகளும் மனம் திறந்து வாழ்த்தின அந்த விஷயம் ரொம்ப 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 ஆனந்தமா இருக்கு. அப்படியே சிறகுகள் கொண்டு வானில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு. நிச்சயமா இவ்வளவு பேரும் இத்தனை சரவணன் தம்பி, விஜயம்மா வாழ்த்துனது, சேவியர் தம்பி, நர்மதா சகோதரி, ரேவதி, அவங்க தம்பி ஆர்பி விஜய் மற்றும் இன்னும் ராமச்சந்திரன் அண்ணா, இவங்க எல்லாம் பாடிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது இந்த நிகழ்வு. அதுலயும் குறிப்பா வந்து சரவணன் தம்பி வந்து அந்த ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லும்போது நான் கலக் அப்படின்னு ஒரு சிரிப்பு வரும் இல்லையா, அது நிச்சயமா வந்தது. எவ்வளவு ஆழமான கவனித்தல், ஆழமான ஒரு புரிதல், அதை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்திய அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப அற்புதமா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் அங்க பேரானந்தமே. அழகான இந்த ஒரு ஆகச்சிறந்த பிறந்த நாள் பரிசு தந்த அத்தனை சரித்திரம் படைப்போம் சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். இது ரொம்ப ஸ்பெஷல். 1974 பிறந்து 2024 50 ஆண்டுகள் பூர்த்தி செய்து ஒரு அரை நூற்றாண்டு கால பொன்விழா காலத்தை வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதே பெரிய சாதனையா தான் நினைக்க வேண்டியிருக்குது இன்றைய காலகட்டத்துல. ரொம்ப ஆனந்தமான ஒரு பிறந்த நாளா தான் இது இருந்தது. அன்னைக்கு கூப்பிட்டிருந்தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டி இருந்ததுனால அதுல கலந்து கொள்ள முடியல. ஆனாலும் இந்த ஒரு வார காலமா இதே பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும். கோடான கோடி நன்றியையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். நல்ல புரிதலோட, நல்ல ஒரு ஆனந்தமா, உற்சாகமா ஒவ்வொரு நாளையும் நமக்கு வரமாக்கி நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்க இறை பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றியை சமர்ப்பிச்சு நம்மளோட சக உயிர்களை நேசிச்சு ஆனந்தமா ஆரோக்கியமா வாழ்வோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரோட திருப்பாதங்களிலும் கோடான கோடி நன்றிகள் சமர்ப்பிக்கின்றோம். தம்பி இது ஆரோக்கிய பிரீட்டா இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரேவதி அவர்கள் காந்த குரலால பேசி மகிழ்விச்சது ரொம்ப நன்றி. வாழ்த்து மலையில் நனைய வைத்த விஜயம்மா மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கோடான கோடி நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நம. மிக்க மிக்க நன்றிங்க அக்கா. 50வது வருடத்தை வந்து இங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம வந்து இன்னைக்கு கொண்டாடணுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா அந்த 50 வருடத்தை எந்த அளவுக்கு வந்து சிறப்பா தன்னால வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சிகளும் சரி இன்னும் நிறைய நிறைய வந்து உங்களுக்கு இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதை இந்த இன்பத்தை வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க மனதார இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவ்வளவு அழகா சிறப்புரை வந்து பேசி கொடுத்ததுக்கு, எவ்வளோ பிஸியா இருந்தாலும் வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு, இந்த நாளையும் சரி உங்களுடைய கருத்துக்களையும் சரி சீக்கிரமாக பகிர்ந்து கொள்ள கொண்டு போகிய அந்த புத்தகக்கும் சரி அனைத்துக்கும் வந்து எங்க மனதார நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி அக்கா. ஆர்பி விஜய் அண்ணா, இங்க வந்து பேசிய ஒவ்வொருவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ஆர்பி விஜய் அண்ணா, விஜயாம்மா, ராமச்சந்திரன் ஐயா, சரவணன் கண்ணா சார், சரவணன் அருள் சேவியர் அண்ணா, இசக்கி அண்ணா மற்றும் சரவணன் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இங்கு கேட்பாளர்களாக இருந்து சிறப்பித்த பவுலின்,
கலாபலன், ஆனந்தன், செந்தில்குமார், மோகன், சர்வஜித், ப்ளூஸ், சிவா, அன்பு, புவனா, மூர்த்தி ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மிகுந்த நன்றி. தளத்தை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பிரிட்டோ அண்ணா, பள்ளி, வேல் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே போல நாளை இதே நேரம் வந்து நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி அனைவருக்கும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்று.